ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ராயல் பிரின்ஸ்லாம் மைட்ஸனுடைய ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டை நம்ம எப்படி என் பண்ணிருப்போம்னாக்கா, பார்க் வந்துட்டு லூனாவையும் ஜெமினி பார்த்துறாங்க கோவிலில். இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. பார்க் பார்க்குறாங்க லூனா ஜெமினோட பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா ஜெமினோ லூனாவும் அவ்வளோ அழகாக நின்றுருக்காங்க. அவங்களை பார்த்தும் அப்படி ஒரு சந்தோஷம். அவருக்கு தன்னோட சோலை திருப்பி கிடச்சிட்ட மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் தளபதி எப்படி லைட்டாக கண்ணை வந்து ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்காரு. இப்போ கிங் பார்க் பார்க்குறாங்க. ஏய் தளபதி தளபதி சொல்கிறாங்க. தளபதி பார்க்குறாங்க. கிங் சொல்கிறாங்க பாரு லூனாவை பாரு சொல்கிறாங்க. லூனாவை எங்கே பார்க்குறாங்க. பார்த்து அவங்க உறைஞ்சி போயிடறாங்க. இவங்க சொல்கிறாங்க இவங்க தான் நம்ம லூனா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை பார்க்குறாங்க. அப்படியே தளபதி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இது யாருன்னு கேட்குறாங்க. இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக சொல்லி பார்க்குறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸா அப்படி சொல்லிட்டு வந்து தளபதிக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்து நம்ம ஜிமின் குட்டி தான் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இது என்ன மாதிரி இருக்காரு சொல்லி பார்க்குறாங்க. ஏஞ்சல் மாதிரி இருக்காரே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கிங்டம்ல யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமில் அஹமத பிரபு இருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப கெட்ட கெட்ட கனவாக வந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி வரும், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் சொல்கிறாங்க. என்னோட பையன் பேர் ஜிமின் கரைச்சல் பண்ணுங்க சொல்லிட்டு நட்சத்திரம் நான் பார்க்கலாம் சொல்கிறாங்க. அவங்களும் அழகாக வந்துட்டு அரைச்சல் பண்ணி தராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கெட்ட கனவை பார்த்து பயமா இருக்க சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன் சரியா அப்போ ஜிம் சொல்றாங்க. ஜிம்ல பார்க்குற சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஜிம்முக்கு எல்லா ஆசிரமும் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா கடவுளும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோவில் எல்லா கடவுளுமே இருப்பாங்க. சரி எல்லாத்தையும் போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த அவர் பார்க்க எஞ்சி பின்னாடி வந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஒவ்வொருத்தவங்களும் மறைஞ்சு வராங்க. எவ்வளோ அழகாக என்னோட பையனை பார்த்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸாக சரி பார்த்துருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ரெண்டு பேரும் பார்த்ததில் அப்படி ஒரு சந்தோஷம் ஆனந்தம் தான் அவருக்கு. அது எப்படி சொல்லவே தெரியல. இந்த பக்கம் ஒரு தலைவர் போயிருக்காங்க. எங்கே இருப்பாங்க எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு அவங்க அலைஞ்சிட்டே இருக்காங்க. நம்ம வேறு எங்கே அந்த கிம்கிங் வந்து தெரிஞ்ச பார்க்கிங் வந்து தெரிஞ்சாக்கா இங்கே வர நமக்கு பிரச்சனை வர சொல்லிட்டு முகத்தை மூடிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பார்க் பார்க்குறாங்க. லூனாவும் ஜிமினும் அழகாக பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா பிரசாதம் சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினாவும் ஜிமினுக்கு ஆக்காட்டி செல்லாம் சொல்லிட்டு ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டி விட்டுருக்காங்க. அது பார்க்குறது அவ்வளோ பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையனை ரொம்ப அழகாக வளர்த்துருக்காளே, குழந்தை மாதிரி வளர்த்துருப்பாங்க போல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கா என் குழந்தை அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணு ஃபுல்லாக ஆனந்த கண்ணீர் தான். அப்படியே தளபதி பார்க்குறாங்க. கிங் அழாதீங்க சொல்லிட்டாங்க. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. கிங் நம்ம உடனே வந்து ராஜமாதாவுக்கு இந்த நியூஸ் சொல்லணும் சொல்கிறாங்க. செய்தி சொல்லணும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புறா வந்து நின்றுட்டு அவங்க கூடவே அந்த புறா இருக்கும். அது ரொம்ப அதுக்கு கரெக்டாக போய் சொல்லிடும். அதுக்கிட்ட அந்த லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் பார்த்துட்டேன், அதாவது உங்களுக்கு பிரின்ஸை கூட்டிகிட்டு வர போகிறோம் சரியா. இன்னும் ஒரு வாரத்தை அவங்க 18வது பிறந்த நாள் வரப்போகுது. நம்ம விஎன்ஜிமில் 2 வருஷம் காதலிச்சிருக்காங்க டாக்டர். அது 16 வயசுலேருந்து 18 வயசுக்கு காதலிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தை அவங்க வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு 18வது வயசு வரப்போகுது. அதனால் வர போகிறோமா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிரின்ஸை கூட்டிகிட்டு வர போகிறோமா அப்படி சொல்லிட்டு பார்க்க எழுதிருக்காங்க. எழுதி அந்த குதிரை அந்த புறாவுடைய காலை கட்டுறாங்க. இதை பத்திரமா போயிட்டு ராஜமாதத்தை சேர்த்துரு அப்படி சொல்லிட்டாங்க. அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது. சரி சொல்லிட்டு போயிட்டு வா சொல்கிறாங்க. அப்புறம் பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி பார்க்குறாங்க. கிங் நம்ம போய் பேசுவோமா சொல்கிறாங்க. இல்லை நம்ம பேசினாக்க அவங்க வந்து நம்மளோட போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம இருக்கவங்க தெரியக்கூடாது, நம்ம பாத்திரம் தெரியக்கூடாது. நம்ம அவங்க வந்து இங்கே கடத்தி தான் கொண்டு போகிறோம் சொல்கிறாங்க. கடத்தியா சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக நான் வரமாட்டா அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அவள் கண்டிப்பாக நான் வரமாட்டா, அவள் பயப்படுவா, நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா. நம்ம வந்து கடத்தி தான் கூட்டிகிட்டு போகணும், நேருக்கு நான் அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேரும் ஒழிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அம்மா நம்ம போகலாமா சொல்கிறாங்க. போகலாம்ப்பா ஜிமில் அம்மா ஜிமில் அடைச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ எந்த பக்கம் இவங்க பாருங்க பார்க்க தளபதி நீ பின்னாடி போயிட்டு அவங்க வந்து பின்தொடரே அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த தளபதி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. லூனாவையும் ஜிமினையும் தொடர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. சரி நான் லூனா திரும்பி பார்க்குறாங்க. யாரோ தொடர்ற மாதிரி அவருக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா யாரையும் காணும். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமி கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமி நிறைய அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க. தளபதி ரசிச்சுட்டு வந்துருக்காங்க. எங்கள் பிரின்ஸ் என்னம்மா பேசுறாரு சொல்லிட்டு அவர் கூட சந்தோஷம் தான். எங்கள் பார்க் பேரஸை பார்த்து எல்லாரும் எப்படிலாம் நக்கல் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து பிரின்ஸ் இல்லை கிங் இல்லை, ஏன்னா எங்களுக்கு இதோட அந்த இதை அழிஞ்சிடலாம் சொல்லி என்னென்னமா சொன்னாங்களே. எங்களுக்கு தேவதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரே சரி பார்த்துருக்காங்க. ஏஞ்சலே வந்து கீழே இறங்கி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி தான் சரி அவர் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாற்றிடுவோம் அப்படி சொல்லி அவருக்கு வந்து குழந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அவருக்கு எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த தளபதிக்கெலாம் அவ்வளோ விசுவாசம் பார்க்கோட கிங்டம் மேலே. பார்க்கிங்கும் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல். இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தளபதி ரொம்ப டயர்டாயிட்டாங்க. வேற ஒரு தளபதி அவங்க வராங்க. கிங் அப்படி சொல்கிறாங்க. தளபதி சொல்கிறாங்க நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன், நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், எனக்கு எல்லா இடத்துல தேடி பார்த்து அவங்களை காணும் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ நடந்தாலும் சொல்கிறாங்க. தளபதிக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. தளபதி இன்னும் 2 தளபதி இருப்பாங்க. ஒரு தளபதி வந்து தொடர்ந்து போயிருக்காங்க. நம்ம இரவு பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் இது நம்ம எதிரியோட பிளேஸ் இல்லை, எதிரியோட இடம் இல்லை, அதுக்கு தான் அங்கே வந்து ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க சொல்கிறாங்க. இது பாதுகாப்பாக நினச்சி வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வளர்ந்துருக்காங்க, அதான் உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் வந்திருக்கு சொல்கிறாங்க. சரிதான் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பார்க் வந்துட்டு.
இப்போ அப்படி ஜிம்மின்னு சொல்லி பார்க்குறாண்டா. ஜிம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ போயிட்டு அந்த தளபதி வந்து ஒழிச்சிக்கிறாங்க. இந்த குடிலாம் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒழிச்சிட்டு வராங்க. ஜிம்மி நான் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஒழிச்சு நான் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போன பிரசாதம் வச்சு கோசிட்டு கொடுக்குறாங்க. கரெக்டாக இப்போ ஒரு கத்துது மீயா அவர் சொல்லுது. ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு பாலில் இல்லை இந்த பிரசாதம் அப்படி சொல்லி கேட்டு போகிறாங்க. ஒழிச்சு பார்க்க டேடி அதுக்குள்ள வச்சு கூட சொல்கிறாங்க. என்னென்னு காம அது பிடிக்காதுடா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதா ஜிம்மி அந்த கொஞ்சமாக பிரசாதத்தை இதில் வச்சு விட்றாங்க. இங்கே பாரு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. அதுக்கு விட மீயா அவனு கத்துது. இப்போதைக்கு பாலில் என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இந்த பாரு கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பால் இருக்கா ஆமாம் இருக்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம் இந்த இதை குடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை பூ குடி அழகாக குடிச்சிட்டு இருக்கு. நீ வளர்ந்துட்டு இல்லை ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஒழிச்சிட்டு பார்க்குறாங்க. அது வளர்ந்துட்டு நீ தான் வளர்றா சொல்கிறாங்க. இது நான் வளர்ந்து ஜிம் சொல்கிறாங்க. 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு க்யூட்டாக இருக்கு பார்க்க. தளபதி பார்த்து ரசிச்சு பார்த்துட்டு எங்கள் பிரின்ஸ் எவ்வளோ குழந்த மாதிரி இருக்காரு. சரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்துட்டு சரி நைட்டு வந்து பார்த்துக்கலாம் இரவோட வந்து கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இந்த இடத்த வந்து பார்த்துட்டு குடியில் இது இந்த குடியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எம்ஜிடா அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு வீயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீயை ஆமாம் வீயை பார்க்கணும் வீயை இருக்குமா கட்டி பிடிச்சிக்கணும் சொல்கிறாங்க. அப்புறம் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏண்டா அப்புறம் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. முத்தம் கூட பண்ணா அப்புறம் சொல்கிறாங்க. என்னவோ தெரியல எனக்கு வீயை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அவர் வேறு போருக்கு போயிருக்காரா என்னவோ தெரியல அவருக்கு கூட அவர் இருக்கணும்னு ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு அந்த 18வது பிறந்தநாள் வரப்போதில்ல அப்போ வருவார் வந்து போன வருஷம் என்ன பண்ணாரோ அது மாதிரி சிறப்பாக வேறு என்ன பண்ணுவார் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் இது பண்ண வேண்டாம் எனக்கு ஏதோ அவர் என் கூட இருக்கணும் ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. வருவார் பயப்படாத சொல்லிட்டு கவலைப்படாத சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. இந்த காய் கூட அப்படி தான் போருக்கு போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சரி ஜிம்மி நினைச்சிடும் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தளபதி வராங்க. கிங் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. பார்த்துட்டீங்களா ஆமாம் ஒரு குடியில் இருக்காங்க சொல்லிட்டு குடியிலாம் சொல்லிட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடியில் இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் குடியில் இருக்காங்க சுற்றி ஒரு பூக்கள் தோட்டமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் குடியெல்லாம் இருக்குது அங்கே தான் இருக்காங்க சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பிரின்ஸ் இங்கே வந்து குடியில் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அவருக்கு பத்திரமா தான் வளர்ந்துருக்காரு சரி நல்லா தான் வளர்ந்துருக்காங்க சொல்கிறாங்க. இருக்கட்டும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இரவு வரைக்கும் காத்திருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிங்டம் பார்த்தா ஒரு புறா வருது. புறா வந்துட்டு அது அந்த ராஜமாதோட அறைக்கு தான் போகுது. ராஜமாதா ஒரு எப்படின்னாக்கா அந்த ஒரு மந்திரமா ஸ்லோகமாக சொல்லிட்டே இருக்காங்க. அதை ஒரு மணி மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அது வந்து மந்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து எனக்கு ஜிம்மின் கிடைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த புறா வந்து அவங்க ஷோல்டரில் உட்காருது. அவங்க டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அந்த புறா உட்காந்துருக்கு. அவங்க அந்த புறாவோட காலில் உள்ள அந்த லெட்டர் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. இது வந்துட்டு எனக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லிட்டு திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. திறந்து படிச்சதும் அவ்வளோதான் அவங்க கண்ணில் போய் ஆனந்த கண்ணீர் தான். அந்த புத்தகத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு பகவத்கீதைலாம் படிச்சிருப்பாங்க நிறைய. பார்க்குறாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்லுவேன் நான் பண்ண அந்த வேண்டுதல் எதுவுமே நான் வீண் போகலையே சொல்லிட்டு நான் பண்ணுற பிரார்த்தனை எதுவும் போகல சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த விளக்கு அணையமாக பார்த்துருப்பாங்க. 2 வருஷம் ஆயிருக்கு அந்த விளக்கு அணையமாக பார்த்துருக்காங்க. 2வது அந்த ஸ்லோகத்தை திரும்ப படிச்சிருப்பாங்க. தன்னோட பிரின்ஸ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ சந்தோஷம். பார்க்க வந்து பார்த்துட்டானா பார்க்க வந்துட்டு என்னோட பிரின்ஸை பார்த்துட்டு நான் கூட்டிட்டு வர போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் தான். அவங்க எல்லாம் சொல்லவே முடியல. அவங்களுக்கு அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கடத்தத்தை ஓரமாக சொல்ல வராங்களோ வந்துட்டு இங்கே பாருங்க சொல்றாங்க. என்ன ராஜமா சொல்றாங்க எல்லா ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. நீங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க சரி. ஒரு வாரத்தில் கிங் திரும்பி வர போறாங்க சரி. ஒரு வாரத்தில் கிங் திரும்பி வர போறாங்க. ஆமா அரண்மனையே புதுசா இருக்கும் சரியா வெள்ளை அடிச்சு புதுசா இருக்கும். எல்லாம் ஜொலிக்கணும் வரும்போது பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா பாக்குறாங்க ராஜமாதா எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரும் பேசாம சொல்லுவாங்க சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ அதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்படியே சொல்றாங்க. ஆமா பாருங்க எல்லாமே தயார் பண்ணுங்க சரியா. உணவு எல்லாமே சிறப்பா இருக்கணும். அது நிறைய உணவுகள் வழங்கணும். நிறைய அன்னதானம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் சரியா. கோவிலுக்குலாம் நிறைய சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணணும். புரோகிதருக்கா சொல்லுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதை ஒருத்தவங்க கேட்குறாங்க என்னாச்சு இந்த ராஜமாதாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க பார்க்குறாங்க தெரியலக்கா ஏதோ ராஜமாதா அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைய சொல்லிக்கிட்டே வராங்க. ராஜமாதா சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. என்னாச்சு நீங்கள் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ சந்தோஷமாக இருக்கக்கூடாதோ சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்னன்னு சொல்ல நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நீங்களா சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு நீங்கள் இப்போ கொஞ்சம் நாள் எங்ககிட்ட முகத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை என் பையன் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. கிங் வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸியோட நம்ம யோசிக்கிறாங்க கிங் வரப்போகிறதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இந்த ராஜமாதா அப்படிலாம் பண்ணாது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ராஜமாதா நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலை பாருங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெஸ்ஸியோட அம்மா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னக்கா யோசிக்கிறீங்க சொல்லிட்டு ஜோயினோட அம்மா கேட்குறாங்க. இல்லை கிங் வரதுக்கா இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ராஜமாதா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிங் வர போகிறாங்கல்ல அது பொண்ணு அதெல்லாம் போயிட்டு வராங்க. அப்போ நம்ம வரவேற்கல பிரம்மாண்டமா சொல்கிறாங்க. அது தப்பு இல்லை வரவேற்கலாம் ஆனால் அதை தாண்டி எதுவும் இருக்கு எனக்கு மனசுக்குள்ள தோணுதே சொல்கிறாங்க. அப்போல்லாம் இருக்காது அக்கா நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மா சொல்கிறாங்க. மிஸ்ஸோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம்மா ரொம்ப யோசிக்காதீங்க அக்கா நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. இல்லடி எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இருக்காது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கிங் வந்து 3 பொண்ணுங்களுக்கு திருமணம் ஆக போகுது சரியா. நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பொண்ணுங்களுக்கு எந்த குறையில்லாமல் திருமணம் பண்ணி வைக்கணும் அதை யோசிங்க சொல்கிறாங்க. சரிதான் அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸியோட அம்மாவும் போயிடறாங்க. இந்த பக்கம் ராஜமாதா யாரையும் சொல்லாம நிறைய ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன கிங் வந்து புனித யாத்திரை போயிட்டு வராரு அதுக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ராஜமாதா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா கிங் இங்கெல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பல பலன் ஆகுது. அந்த வீட்டில் அந்த அரண்மனையும் பல பலன் ஆயிடுச்சு இருக்கு. இங்கே இப்போ நைட்டு இரவு பார்க்க வேண்டாம்
இப்போ நம்ம ஜிம்மில் கொண்டு சரி பார்க்கலாம். ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னமோ தெரியல, மனசு வீயை பார்க்கணும் ஏங்குதே. சரி பார்த்துட்டு இருக்காங்க, எம்ஜி பார்க்குறாங்க. இங்கே பாரு, ஒன்றும் நீ ரொம்ப குழப்பிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, என்னமோ எனக்கு மனசு தான் தோணிட்டே இருக்குது. நான் வீ விட்டு பிரிய போகிறேன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. எனக்கு வீ கூட இருக்கணும், வீ கூட தான் நான் இருப்பா சொல்கிறாங்க. நீ வீ கூட தான் இருக்க போகிற, அவனை யாரும் வீட்டில் பிரிக்க முடியாது, புரிஞ்சு போக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு வந்துருவார், சரியா என்ன ஒரு 4 நாள் அவர் வந்துருவார் சொல்கிறாங்க. ஏன் 4 நாட்கள் இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ கவலைப்படுறதா சொல்கிறாங்க. தெரியலடா, எனக்கு வீ பார்க்கணும் சொல்கிறாங்க. சரி சரி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இந்த பக்கம் போரில் பார்த்தா வீ ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம டே பார்க்க காய் பார்க்குறேன், என்னாச்சு ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதிர மனைவி பார்க்கணும் மனசு சொல்லிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் உனக்கு மட்டுமா சொல்லுது, எனக்கு தான் சொல்லுது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குற 2 பேரும் ஒன்றுக்கு யாரும் ஒன்று கூடுறாங்க. ஏன்டா அப்படின்ற மாதிரி உங்களை காய் கேட்குறாங்க. ஏன்டா காதலிக்க ஆரம்பிச்சது, ஏன்டா அப்படி பித்து பிடிச்சி தெரியுங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், காதலிக்க ஆரம்பிச்சது எப்படி பைத்தியம் மாதிரி எப்போ பித்து பிடிச்சிருக்கோங்க 2 பேருக்கும் சொல்கிறாங்க. உனக்கு யோஞ்சின் பித்து பிடிச்சிருக்கு, இவனுக்கு ஜிமின் பித்து பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு, என்னோட மனைவி பற்றி பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சரி சரி நான் பேசல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. கழுதைக்கு தெரியுமா காதோட வாசனம் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு கழுதைக்கு தெரியுமா காதோடைய வாசம் அப்படி சொல்கிறாங்க. டே அது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் தான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உனக்கு கழுதைக்கு வந்து காதோட வாசம் தெரியாது, இப்போதைக்கு கழுதுன்றது நீ தான் சொல்கிறாங்க. இது நான் கழுதையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு கோவம் வருது. டே எப்படி சொல்கிறாங்க. ஆமாடா நீ கழுதாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெய்க்க காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. இருக்கு உனக்கு இருக்குது சொல்கிறாங்க. ஏற்கனவே உனக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என்னமோ டேவோட கிங்டம்லேயே கிடக்கிறத சொல்கிறாங்க. ஆமாம் என் மனைவி எங்கே இருக்கணும் அங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. காதல் பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகி சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு இருக்காங்க. மனைவி மேலே அன்பு வச்சு தான் தப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன் என்னோட வருங்கால மனைவி மேலே அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேல ஒரு மாதிரி இருக்காங்க. டேங்க கவலைப்பட சரியா, ஜிமினுக்கு ஒன்றும் இல்லை, ஜிமின் நல்லா இருப்பான், குழந்தை அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறது குழந்தையா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு குழந்தை மாதிரி தெரியுமா, மனசு அப்படி குழந்தை மாதிரி ரொம்ப நல்லவன் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஏஞ்சல் மாதிரி இருப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் ஜிமுக்கு வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்னமோ அவர் திரும்பிக்கிறாங்க. மனைக்கு என்ன திரும்பி பார்த்ததே இல்லையே சொல்லிட்டு நம்ம காய் திட்டாங்க. எனக்கு ஜேகே வந்து அதிகமாக வந்ததே இல்லை, அது பார்க்க மாட்டார், எனக்கு அவருக்கு குடியில் பார்க்கலாம் போனதே இல்லை, அதனால தான். இப்போது காய்கிட்டே ஒரு மாதிரி சரி 4 நாள் தான் 4 நாள் முடிஞ்சது. முதல்ல போயிட்டு என்னை மனைவி தான் பார்க்கணும், பார்த்துட்டு அப்படி தூக்கி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது. காய் பார்க்குறேன் நானும் அப்படி சொல்கிறாங்க. ஏய் சொல்கிறாங்க. இல்லை நான் யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு நம்ம டே விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம இரவு தண்டை ஆகுது, ஜிமின் அப்படி படுத்துருக்காங்க. நல்ல இரவு ஆகுது. இப்போ நம்ம அந்த பக்கம் தளபதி 2 பேர் வராங்க. இங்கே தான் சொன்னீங்களா காமா சொல்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம அந்த கட்டிலே ஜிமினும் நம்ம யோசிச்சுட்டு படுத்துருக்காங்க. இது 2 பேரும் யாருன்னு கேட்குறாங்க. இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பார்த்தா அப்படி முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தளபதி பார்க்குறேன். இவங்க பிரின்ஸுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்குறப்ப ரொம்ப மரியாதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பிரின்ஸை பத்திரமா தூக்கணும் சரியாக சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. அவர் முடிச்சிட்டாருன்னா சொல்கிறாங்க. அந்த இலையை எடுங்க சொல்கிறாங்க. ஒரு இலை எப்படினாக்கா நம்ம ஊரில் மயக்க மருந்து இலை மாதிரி ஒரு இலை இருக்கும். அந்த இலையை அவங்க முகத்தை மூச்சுக்கிட்ட அந்த மூக்குக்கிட்ட வைக்கிறாங்க. வச்சதுமே வந்து மயங்கிடுவாங்க. தூக்கத்தை கூட அந்த இலையை சுவாசிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வாசனை வந்து சுவாசிட்டாங்கனாக்கா அவர் மயக்கம் வந்துடும். அப்படியே கடத்துறாங்க. கடத்தி கொண்டு போய் அந்த குதிரை வண்டியில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம தளபதி பார்க்குறாங்க. அப்போ லூனா அவ்வளோதான் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. லூனாவை உள்ளே போயிட்டு தூக்கில அது தூக்கில 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு லூனாவை போயிட்டு பார்க்குறாங்க. 2 பேர் பட்டிருக்காங்க. வெளிச்ச மாதிரி இல்லை. இது யார் லூனான்னு தெரியல சொல்லிட்டு போய் கை வைக்கிறாங்க. டக்குனு ஒருத்தவங்க நினச்சிட்டாங்க யாருன்னு கேட்குறாங்க. கிட்ட உடனே அவங்க வந்து கையில் வந்துட்டு எப்படினாக்கா வாயில் வந்து கை வச்சுட்டாங்க. கை வச்சு அப்படி கொத்திடுறாங்க. அவங்க பார்க்குறாங்க யார் சொல்கிறா ஒரு மாதிரி இது பண்ணுற ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்கள அப்படி ஒருத்தவங்க தூக்கிட்டு வராங்க. கையை வாயை போட்டு தூக்கிட்டு வராங்க. வெளியே பார்த்தாக்கா அவங்க லூனா இல்லை. நீங்கள் லூனா பார்த்துருக்காங்க. இது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து கத்துறாங்க. யோஞ்சின் அப்படி கத்திடுறாங்க. இப்போ டக்குனு யோஞ்சின் எந்திரிச்சு பார்த்தாக்கா அங்கே வந்து அவங்க ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க. அவர் யோஞ்சின் மற்றவங்களை காலத்துக்கு இன்னொரு தளபதி என்ன பண்ணுறாக்கா நம்ம யோஞ்சினோட முகத்தை வந்து அந்த மயக்கம் பண்ண வச்சுறாங்க. வச்சுட்டு கத்திரக்கூடாது சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு வந்து அந்த குதிரை வண்டியில் போட்டுறாங்க. இப்போ தளபதி பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தார் அவர் கூட அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஒரு நண்பனாக இருப்பாங்க சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஜீவன்கள் அம்மா இருக்காங்க. அவங்களோட முகத்தில் நம்ம மயக்க மருந்து வச்சுறாங்க. அவங்களும் மயங்கிறாங்க. அவங்களுக்கு குதிரை வண்டியில் வச்சுறாங்க. வச்சுட்டு லூனாக்கும் அதே மாதிரி மயக்க மருந்து கூட தூக்கிடுறாங்க. 4 பேரையும் குதிரை வண்டியில் வைக்கிறாங்க. இப்போ எதுக்காக இவங்க 2 பேரும் நம்ம அனாவசியமாக கடத்தலாம் சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கலாங்க போயிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது சரின்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளம்புறாங்க. இந்த குதிரை வண்டி எடுத்து போயிட்டு இருக்காங்க. அந்த கோவிலுக்கு வெளில பார்த்தாக்கா அங்கே பார்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க குதிரை வண்டியில் மொத்தம் 3 குதிரை வண்டி வந்திருக்கும். போகலாமா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. 4 நாளைக்கு வந்து மயக்கம் தெரியக்கூடாது, மரணம் போய் சேர வரைக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போது அப்படியே அந்த குதிரை வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த குதிரை வண்டி அப்படியே பயணம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பக்கம் நம்ம டேங்க பார்த்தா எப்படா அந்த இது முடியும் போர் முடியும்னு காத்துட்ருக்காரு. அந்த பக்கம் ராஜமாவை பார்த்தா ஒரே அலப்பறம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டேவோட அரண்மனை பார்க்கலாம். இப்போ ஒரு தளபதி வராங்க. கிங் சொல்கிறாங்க நான் வந்து பின்தொடர சொல்லியிருந்தேன் என்னாச்சு கேட்குறாங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் நம்ம ஆட்கள் வந்துட்டு பின்தொடர்ந்து போனாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நள்ளிரவில் அவங்க போனாங்கன்னா அவங்க போனவங்க யார் திரும்பி வரலாம் சொல்கிறாங்க. என்னட்டு காமா அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. அது எப்படி காணாம போக சொல்கிறாங்க தெரியல. அவங்க வந்து போரில் எதுவும் போயிட்டாங்களா இது இறந்து போயிட்டாங்க எங்கே தெரியல. நான் எங்கே போனாங்கன்னு தெரியல. நான் வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்புனேன். ஆனால் அவங்க யாரையுமே
எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளபதி சொல்லிட்டாங்க. ஒரு நாள் வியும் ஜிம்னும் வெளியே போயிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க பின்தொடர்ந்து யாரும் வர மாதிரி இருக்கும். அன்னைக்கு வியோட அப்பா வந்து தளபதி கழிப்பாங்க. எனக்கு வியோட இது சரியாக தெரியல, வியோட நடவடிக்கை கொஞ்சம் மாறி இருக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தளபதியும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஆட்கள் வச்சிருப்பாங்க. அப்போ தான் நம்ம வியும் ஜிம்மு வெளில வரத பார்த்து ஒரு பின்னாடி வந்திருப்பாங்க. வி வந்துட்டு ஜிம்மு விட்டுட்டு போயிட்டு திரும்பி போகும்போது அவங்க பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. வி எல்லாரையும் அடிச்சு போட்டுருப்பாரு. அடிச்சு அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் காலி பண்ணிட்டாரு. ஏதாவது சொல்லக்கூடாது, ஜிம்முக்கு ஆபத்து இருக்கா சொல்லிட்டு தான் அவங்க எல்லாரையும் அவர் ஏதோ பண்ணிட்டாரு. இப்போ நம்ம தளபதி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு அடையாள கிட்ட கேட்டவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வி வந்து அடிச்சிட்டாரு, அவங்கள நான் பார்த்தேன், ஆனால் உண்மையை சொன்னால் என்ன அடிச்சவங்க பயம் அதான் சொல்ல முடியான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சொல்லிட்டாங்க. இப்போ கிங்கு ரொம்ப கோவம் வருது, என்ன அடிச்சிருக்க அந்த வி வந்துட்டு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு குடியில் உள்ள பையன் கூட பழகுறாருன்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அரசு புரட்சின்னு கேள்விப்பட்டேன், ஒரு குடியில் உள்ள பையன் கூட பழகுறான்னு சொல்லிட்டாங்க. அந்த வீக் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கோம், ஒரு கிங்கு ஒரு பிரின்ஸ் வருங்காலத்தில் ஒரு கிங் ஆக போகிறான், அவன் எப்படி இந்த மாதிரி வளரலாம்னு சொல்லிட்டாங்க தெரியல சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கத்துறாங்க அவங்க மனைவி கிட்ட. அவங்க மனைவி பார்க்குறேன் என்னாச்சுங்க சொல்கிறீங்க பாரு, உங்களோட பையனுக்கு என்ன பைத்தியம் முடிஞ்சிருக்கா, அவன் பிரின்ஸ் அவன் தகுதியை மறந்துட்டு யாரோ ஒரு பையன் கூட போய் பழகிட்டு இருக்கான் அம்மையை சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறவங்களுக்கு காதலிக்கிறானே சொல்கிறாங்க. இது காதலா, இந்த குடியில் உள்ள பையன் காதல் வருமா அப்படி கேட்குறாங்க. காதல் வந்து யார் மேலே வரணும் இருக்கான்னு அப்படி சொல்லிட்டு நம்ம வீடம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அவங்க அப்பா அடிக்கலான்னு போகிறாங்க. டக்குன்னு ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. பார்த்து திரும்பி பார்த்தாக்க நம்ம சின்ன இருக்காங்க பார்க்குறாங்க. என்ன வேணுச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்பா வந்து அவங்க பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்போ டேவிட் அம்மாவுக்கு ஒரு மாதிரி சின்ன வராங்க. ஆண்டி உங்களுக்கு சொல்கிறேன் அவனுக்கு ஒன்றும் இல்லை பார்க்க சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் எதுக்காக அங்கிட்ட எப்படி எடுத்து பேசுகிறீங்க, உங்களை தேவையில்லாமல் அடிப்பார சொல்கிறாங்க. ஒரு அடிச்சா கொடுப்பாரு அவளே, நான் வீக் என்ன பிடிக்காத நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நீ யாரு காதலிக்கிறான் போல சொல்கிறாங்க. முன்னாடி சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் யாரும் சொல்ல முடிட்டான். ஆனால் அந்த பையன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறோங்க அது இருக்கும் ஆண்டி, ஏன்னா நீங்கள் ஜிம்னை காணும் சாரி லூனாவை காணும் சொல்லி லூனாவை காணும். ஆமாம் லூனா சமைக்க வரல, லூனாவும் சரி அப்புறம் யூரி ரெண்டு பேரும் வர சொல்கிறாங்க. யூரி லூனா வரல சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு அவங்க சமையல் கொடுத்துக்கு வராங்க. வந்து பார்த்தாக்கா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க. லூனாவும் யூரி வரல, அவங்க 2 பேர் தானே சொல்லுவாங்க என்ன சமைக்கன்னு சொல்லிட்டு வந்து வரல சொல்கிறாங்க. வரலையா சரி குடிலுக்கு போய் ஆள் அனுப்பி பாருங்க சொல்கிறாங்க. ஆள் அனுப்பி பார்த்தாக்கா அங்கே காணும். இப்போ குடியிலே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. எங்கள் லூனாவை காணும், ஜிமின் எம்ஜிஆர் காணும், எங்கே வெளியே போயிட்டாங்களோ சொல்லாமல் போயிட்டாங்க பார்க்குறாங்க. திங்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அவங்களை காணும். இப்போ அங்கே பரபரப்பாக இருக்குது. இப்போ அரண்மனையிலேருந்து ஒருத்தர் வராங்க. எங்கள் லூனா காணும் சொல்கிறாங்க. லூனாவும் இந்த மாதிரி யூரின் காணும் சொல்கிறாங்க. காணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ அரண்மனைக்குலாம் நியூஸ் செய்தி வருது. இப்போ எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது அரண்மனையே தேடுறாங்க, இந்த கிங்டம் ஃபுல்லாக தேடுறாங்க எங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அரண்மனை 2 பேர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே காணும். இப்போ ஜிசன்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் எங்கே போயிட்டான், அந்த ஜிமின் வந்து யோசிச்சுட்டு எங்கே போயிட்டாங்க, அண்ணா அனுப்பிச்சு வருவானுங்களே சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. இப்போ 4 நாட்கள் தேடிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே காணும். 4 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு வந்து போர் முடிச்சுட்டு வராங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்க வரவிருக்கிறாங்க அவங்க கிங்டமில். இப்போ நம்ம வீடு அப்போ பார்க்குறாங்க. வீடு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க பாரு உனக்கும் பிரின்ஸ் என்னுக்கும் திருமணம் பண்ணுற முடிவு பண்ணியிருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார்கிட்ட முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு கேட்குறாங்க. யார்கிட்ட முடிவு பண்ண சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்கள் எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு குடியில் வசிக்கிற பையனை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் உனக்கு ஒரு குடியில் வசிக்கிற பையனை தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்போ குடியில் வசிக்கிறாங்களோ இல்லை மாளிகையில் வசிக்கிறாங்களோ எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு மனசுக்கு யாரை பிடிக்கும் அவங்க திருமணம் பண்ணிப்பா சொல்கிறாங்க. அது நீ நினைக்கிறதா நடக்காது சரியா, எனக்கு நான் தான் கிங்கு, நான் தான் முடிவு அப்போ சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் திரும்ப பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீ பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. பாரு நீ நினைக்கிற பையன் லூனில் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ யாரை காதலிச்சியா அந்த லூனோட பையனை தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீக்கு ரொம்ப சாவமான எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் லூனோட பையனை காதலிச்சா சொல்கிறாங்க. அந்த பையன்கள் ஏன் எனக்கு கிங்டம்ல இல்லை அவங்க உலகத்தை விட்டே சொல்கிறாங்க. பாருங்கள் அப்பா சொல்லிட்டு வீ கத்துறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. வீ என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கா அவர் நமக்கு அப்பா அந்த தனி கிங்கு சரி அந்த கிங்கு கூட கிங்கு மரியாதை கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்போ பார்க்குறாங்க. அவனுக்கு எங்கே தான் தெரிய போகுது அப்படி சொல்கிறாங்க. சின்ன வேக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் சின்ன சொல்கிற ஒரு மாதிரி ஆகுது. டக்குனு குதிரை வந்து திருப்புறாங்க. ஹாக்கி போக சொல்கிறாங்க. இப்போ ஹாக்கி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்குது. வேகமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இந்த பக்கம் இவங்க கூட இல்லை ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி இப்போ கலையிழந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வீ இறங்கி ஓடி வராங்க. ஜிசங் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிசங் பார்க்குறாங்க. பிரின்ஸ் டேங்க் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஜிமின் எங்கே கேட்குறாங்க. அதை சொல்கிறேன் ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே கேட்குறேன்னு சொல்லி நான் எது கேட்குறேன். அப்புறம் அவங்க எங்கே அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம காய்க்கு விஷயம் தெரிய வந்துருச்சு. இப்போ காய் வராங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ காய் கேட்குறாங்க. டேங் என்ன சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்த்து காணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிசன் கிட்ட காய் கேட்குறாங்க. எங்கே போயிட்டாங்க ஜிமின் அப்படி யோசிச்சு எங்கே கேட்குறாங்க. 2 பேருமே காணும். அவங்க அம்மாவையும் காணும் சொல்கிறாங்க. என்ன 2 பேர் அம்மாவும் காணும் 2 பேரையும் காணும் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியல சொல்கிறாங்க. இப்போ வீ பார்க்குறாங்க என்ன நடந்திருக்கும். ஜிமின் எங்கே போயிட்டு சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க. என் குழந்தையாச்சு சொல்கிறாங்க. வீ ஒரு மாதிரி துடிச்சு போகிறாங்க. அந்த பக்கம் காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனைவி எங்கே போயிட்டாங்க ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சா நம்ம காதலிக்கிறது அதில் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா சரி பார்க்குறாங்க. இல்லை அப்படிலாம் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படி தெரிய வாய்ப்பு இல்லையே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அழகு வருது. ஒரு பக்கம் ஜெசன் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காய் நீங்கள் எதுக்கு அழகுன்னு சொல்லிட்டு என் மனைவி காணுன்றப்ப சொல்கிறாங்க. உங்கள் மனைவியை யார் கேட்குறாங்க. யோசிச்சு தான் சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அட அது விடுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக விஷயமே இல்லை என்னுடைய யோசிச்சு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க காணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
வீக்கு ரொம்ப அழகு வருது. இப்போ வீயும் காயும் அந்த கிங்டம் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே 1 வீக்காக அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே காணும் அப்படின்னு இவங்க தேடி பார்த்துருக்காங்க. அப்படியே 4 நாட்கள் முடியுது. 5வது நாள் இந்த பக்கம் வீயும் காயும் தூங்காமல் அப்படியே இரவு முழுக்க தேடிட்டு இருக்காங்க. குதிரையை வச்சு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே பார்த்தோம்னாக்கா அந்த 4 நாளுமே இவங்களை மயக்கத்தோடு தெரிய விடவே இல்லை. எப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு மயக்கத்தை தெரிய விடாமல் அந்த குதிரையில் அப்படியே அந்த குதிரை வண்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. 4 நாட்கள் கடந்து அந்த அரண்மனையும் போய் சரிச்சு ஆகுறாங்க. இப்போ அந்த அரண்மனையில் ஒரு பெரிய சங்கு முழங்க சத்தம் கேட்குது. எல்லாம் பார்க்குறாங்க, மற்ற கிங்டம்லாம் பார்க்குறாங்க. என்ன மார்க் பேலஸில் இந்த சங்கு முழங்க சத்தம் கேட்குது, சங்கு முழங்க அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க எல்லாம் மற்றவங்களாம் பார்க்குறாங்க. சங்கு முழங்கிறதும் மற்ற கிங்டம் வந்து ஆச்சரியம் பார்க்குறாங்க. இப்போ ஜெசியோட அம்மாவுக்கு பார்க்குறாங்க, கண்டிப்பாக எதுவும் இருக்குது, இந்த ராஜமாதான் கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குதிரை வண்டி இப்போ தான் பார்க் பேலஸ்குள்ளே வந்து அடி எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு வந்துட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய பேலஸ் இருக்குது, ரொம்ப பெரிய கிங்டம்னாக்கா பார்க் கிங்டம் தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற அதுக்குலாம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்காங்க. அந்த அரண்மனை இப்படினாக்கா அந்த மெயின் ஹாலில் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம சங்கு முழங்கிட்டே இருக்காங்க, பூக்கள் தூக்கிட்டே இருக்காங்க குதிரை வண்டி மேலே. இப்போ நம்ம ஜெசியிடம் பார்க்குறாங்க, எங்கே வர்றதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? இல்லை எதுவும் இருக்குது சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது. ஆனாலும் அவளும் கேட்க முடியல. சட்டை குதிரை வண்டி 3 வந்துட்டே இருக்குது. இடையில யாரும் நிறுத்த முடியல. அது ஃபுல்லாக முன்னாடி வந்துட்டு இப்போ ராஜமாதா ஓடி வராங்க. அப்படியே ஆனந்த கண்ணீரோடு வந்துருக்காங்க. என்னன்னு பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா அந்த குதிரை வண்டியோட அந்த ஸ்க்ரீன் வந்து விளக்குறாங்க. பார்த்தாக்கா அதில் ஒரு பையன் அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்கான். பார்க்குறாங்க, பார்க் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, இவங்க நம்ம பிரின்ஸ் ஜிமின் சொல்கிறாங்க. அது பார்த்தும் அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு, அவங்களால நம்பவே முடியல. அப்படி முகத்தை பார்க்குறாங்க, அது அவ்வளோ ஆசை. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, 4 நாட்களாக அவங்களுக்கு மயக்கத்தில் இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு மருத்துவம் தேவைப்படுது, ஏன்னா 4 நாளாக வந்துட்டு தூக்கத்தில் இருக்க மயக்கத்தில் இருக்காங்க, அது எந்திரிக்கணும் விட்டு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் தூக்குறாங்க. ஏன்னா யாரும் முகத்தை பார்க்காம மாதிரி மறைச்சு வச்சு தூக்குறாங்க. தூக்கிட்டு அதுக்குள்ளே பாருங்க, இவங்க 2 பேர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போது நான் கிங் பார்க்குறேங்க, அதுமா அவங்க கூட இருந்தவங்க நான் சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க கடத்தி வந்தீங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா, அது தளபதி 2 பேர் தான் அப்படி கடத்திட்டு வந்துட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க எங்கே இப்போ வழியில் இறக்கி விட்டது எனக்கு தெரியல. சரி பாவமாக இருந்துச்சு, நமக்கு இன்டர்வியூ எடுத்து போட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் அவங்க மயக்கம் தெரியறதுக்கான எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே எந்திரிக்கிறாங்க. இருமலை வராது அவருக்கு, ஏன்னா புகை போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் எந்திரிக்கவும் ஏன்னா மயக்கம் தெரிய வைக்கிறதுக்கு அதுதான் அப்போ உள்ளது மெடிசன். ஓகேவா, இப்போ நம்ம புகையை போட்டு இது பண்ணும்போது ஜிமின் எந்திரிக்கிறாங்க. அவருக்கு எந்திரிக்கும் ஒரு மாதிரி இருக்குது. 4 நாள் தூங்கிருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. முகம் அப்படி ஒரு மாதிரி பஃபி ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அப்புறம் ப்ளஃபி ஃபேஸாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, நீ உள்ள அரண்மனையில் இருக்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்த்து பயந்து போகிறாங்க, யாரீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்க அவங்க பார்க்குறாங்க, நான் அவனுடைய கிராண்ட் மா சொல்கிறாங்க. என்ன கிராண்ட் மாவா ஆசை பார்த்துருக்காங்க. ஐயோ நான் என்ன இறந்து போயிட்டான்னு பார்க்குறாங்க. ஐயோ தங்கமே அப்படி பேசக்கூடாது சொல்கிறாங்க. என்ன ஏன் ஒரு புகை மூட்டமாக இருக்குது, நான் என்ன சொர்க்கத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. சொர்க்கத்தில் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அச்சோ நீ சொர்க்கத்தில் இல்லைப்பா, நீ உன்னோட கிங்டமில் இருக்கா சரியா சொல்கிறாங்க. என்னோட கிங்டமா என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு அந்த பாத் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கூட்டிகிட்டு போய்ட்டு குளிக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறீங்க, விடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே வந்துட்டு 2 பேர் அழகாக குளிக்க வைக்கிறாங்க. இப்போனாக்கா ஃபுல்லாக வாசனை திருவிழாம் போட்டு ஒரு மாதிரி அழகாக குளிக்க வைக்கிறாங்க. ஃபுல்லாக பூக்கள் இதழ்கள் எல்லாம் நின்றுருக்கு, அதில் போட்டிருக்காங்க. நல்லா வாசனையாக இருக்குது. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறாங்க, நான் இது சொத்து போயிட்டு நான் ஜிம் பார்க்குறாங்க. ஒரு சொர்க்கத்தில் நடக்குமோ அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ராஜாவால் பார்க்குறாங்க. என்னோட கிராண்ட்சன் இப்போ குழந்தையா இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, பாரு போய் குளி எப்படி சொல்கிறாங்க. குளிக்கணுமா, நான் இது குளிக்கணும், நீங்களும் யார் அப்படி கேட்குறாங்க. நீ வந்துட்டு இந்த கிங்டம் வந்திருக்கா சரியா, ஒரு விருந்தாளி மாதிரி சொல்கிறாங்க. விருந்தாளி சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜிக்கு ஒரு மார்க் என்ன சொல்கிறாங்க, போய் குளி சொல்கிறாங்க. எம்ஜிக்கு போயிட்டு குளிச்சுட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு விட வராங்க. இப்போ ஜிம் பார்த்தாலும் ஒரு பல்லையெல்லாம் வளைக்க விட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நானும் குழந்தைல கொடுங்க நானே பல்லு வளைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஜிம்முக்கு அவங்க ப்ரஷ்லாம் பண்ணிவிடுறாங்க. ப்ரஷ் பண்ணி விட்டு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இந்த உடைய போட்டுக்குன்னு சொல்கிறாங்க. இதையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்த்தா அப்படி ஒரு மாதிரி இப்படி செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக பார்த்துப்பா செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதான் நீங்கள் போடணும் பிரின்ஸ் சொல்கிறாங்க. பிரின்ஸை நானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அட நீங்கள் வேறு, நானும் பிரின்ஸ் இல்லைங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க, ஐயோ எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் பிரின்ஸ் ஓகேவா, உங்கள்கிட்ட ராஜமாதான சொல்லிட்டு நீங்கள் வாங்க கூட்டிகிட்டு வராங்க. இப்போ முடிஞ்சிட்டு பார்த்தா குளிச்சுட்டாரு, இருந்தாங்க இந்த உடைய போடுங்க சொல்கிறாங்க. அந்த உடைய பார்க்குறாங்க. இது என்ன விலை உயர்ந்த உடையாக இருக்கும் போல சொல்லி யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. போடுங்க சொல்கிறாங்க. சரி யோனிச்சிட்டு போட்டுறாங்க. அந்த பக்கம் ஜிம்முட அம்மாவையும் அந்த யோனிச்சிட அம்மாவையும் எழுப்பிடுறாங்க. 2 பேருக்கு வந்து பார்க்குறாங்க. ஜிம்முட அம்மாவுக்கு ஒரு மாதிரி பார்த்து இன்னும் பாயிண்ட் போயிடறாங்க. பார்க் பேலஸ்ட்டு பார்க்குறாங்க. இப்படி ஓடி பார்க்குறாங்க. லூனா நம்ம எங்கே இருக்கோம், இங்கே என்ன நடக்கிறது கேட்குறாங்க. எனக்கு இது ரொம்ப நாள் தூங்குற மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் குளிக்க சொல்கிறாங்க. 2 பேர் குளிச்சுட்டு வராங்க. லூனா எனக்கு சொல்லு, லூனா என்ன நடக்க சொல்கிறாங்க. சொல்கிறேன் நீ பாக்ஸில் கூட்டிகிட்டு வராங்க. இப்போது அவங்க எல்லாரும் மெயின் ஹால் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த அரண்மனையில் யாரும் வரல. இப்போனாக்கா மெய்டு இருக்காங்க, அதாவது ராஜமாதாவுக்கு வேண்டிய மெய்டு மட்டும் தான் இருக்காங்க. அது ரொம்ப விசுவாசம் இருப்பாங்களா அவங்க மட்டும், மற்றவங்க யாரும் இங்கே இல்லை. இப்போ சின்ன பக்கம் எங்கே பாருங்க, நீங்களே யார் எதுக்கு எங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க, நின்றுட்டே இருக்காங்க, பார்த்து ரசித்து பார்த்துருக்காங்க பையனை. இப்போ பார்த்து ஜிம் பார்த்தா அவ்வளோ ஏஞ்சல் பேர் வந்து நின்றுருக்காங்க ட்ரெஸ்ஸில். இப்போ நம்ம ராஜமாதா பார்க்குறாங்க. வாங்க பிரின்ஸ் சொல்கிறாங்க. வாங்க பிரின்ஸ் நானா கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி அசட்டவங்க பார்க்குறாங்க. நான் ராஜமாதா குட்டியில் கிராண்ட்மான்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்க கிராண்ட்மாங்க பாருங்கள், நான் வந்துட்டு
பிரின்ஸ்லாம் இல்லை ஓகேவா, நான் சாதாரண ஒரு சமையல்காரனோட பையன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, இல்லைப்பா நீ ஒரு சமையல்காரனோட பையன் தானே சொல்லலாம், நீ ஒரு பிரின்ஸ்பா சொல்கிறாங்க. நான் அப்படி பிரின்ஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்ல அம்மா வராங்க, வந்து பார்க்குறாங்க. பாருங்க ராஜமா தான் சொல்கிறாங்க. ராஜமா திரும்பி பார்க்குறாங்க. லூனா அப்படி மறைக்கிறாங்க. லூனாக்கு ஒரு மாதிரி கடவுள் நிறுவனம் பண்ணிடுறாங்க. ராஜமா தாங்க பாருங்க, தப்பு தான், உன் குடும்ப வாரிசு எடுத்துகிட்டு கொண்டு தப்பு தான், எனக்கு ஒரு வழி தெரியல, என்னோட குழந்தை உயிரோட நினச்சி சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட வராங்க. பாரு எனக்கு உண்மையாக கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், அதே டைம் எனக்கு நான் உனக்கு ரொம்ப நன்றி கட்டப்பட்டிருக்கேன் யார் சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ யோனிச்சிருக்கும் நம்ம யோனிச்சிடாமல் கொண்டு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாருங்க இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய ஒரு ஆண் வாரிசு சரியா, அதை நீ தான் கொடுத்துருக்கு, ஒரு பெரிய பொக்கிஷம் இதை கொடுத்துருக்கமா நீ சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாருங்க உனக்கு ஒரு நிறைய விஷயம் நடந்திருக்கு சரியா, அதுக்கான பனிஷ்மெண்ட் யாருக்கும் கொடுக்குறேன் சரியா, பாரு நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமக சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு ஹைனஸ், அதுக்கு எங்கோடைய நீ மனைவியாக அங்கீகாரமாக உனக்கு நான் ஒரு மனைவி அங்கீகாரத்தை கொடுக்குறேன் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு ஒரு மனைவி அங்கீகாரத்தை கொடுக்குறேன், என்னை பிரின்ஸ் வந்து பிரின்ஸ் அறிவிக்கு வர சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு இதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் வரா சரி நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜமா தான் சொல்கிறாங்க. நீ என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிக்கிற நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்களும் உங்கள் மருமகன் நான் சொல்கிறாங்க. பாரு நீ எனக்கு மருமகன் சரியாக சொல்ல நான் அப்படி ஏற்றுக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் அப்படி இல்லை சொல்கிறாங்க. பாரு நான் உனக்கு உன்னை மருமகளை மனசார ஏற்றுக்கிறேன் சரியாக சொல்கிறாங்க. முழுக்க மனசார ஏற்றுக்கிறேன் சொல்ல கடமைக்காக நான் ஏற்றுக்கிறேன் சரியா, நீ எனக்கு ஒரு ஆண் வாரிசை பற்றி கொடுத்துருக்க அந்த வீட்டுக்குலாம் நான் ஏற்றுக்கல உன்னை, நான் வந்துட்டு எனக்கு முழுக்க நீ வந்து மனசு என்னோட பையனோட மனசில் இடம் பிடிச்ச ஒரு பொண்ணு நீ சரியா, அதனால அவங்க ஏற்றுக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு பொக்கிஷத்தையும் கொடுத்துருக்குது 2 வருஷத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் சொல்கிறாங்க. 3வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாக்குள்ள இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மருமகள் நீ தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாக்குள்ள மார்க்காது சொல்கிறாங்க. நீ இந்த குடும்பத்தில் மருமகம்மா சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜிம்ல அம்மா தூக்கி விடுறாங்க. அவங்க அம்மா ஜிம்ல எந்திரிக்கிறாங்க, முட்டி போட்டுருப்பாங்க எந்திரிக்கிறாங்க. ராஜமாதா போயிட்டு அவங்கள்ட்ட நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. பாரு நீ இந்த குடும்பத்தோட செல்ல மருமக அப்படி சொல்கிறாங்க. நீ தான் வந்துட்டு ரியல் ஹைனஸாக அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஹைனஸாக பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மற்ற 3 பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு கவலை சரியா, நீ தான் ஹைனஸாக போகிற வாசல் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பாருக்கு அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க வடக்குழுனா அப்போ திருமணம் நாளைக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஜிம்முக்கு ஜிம்ல அம்மா கூப்பிட்றாங்க. ஜிம் சொல்கிறாங்கம்மா என்ன நடக்குது, யார் இருக்கிறான்மா, யார் அவங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அது பாசுறாங்க சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. அவங்க தான் போட்டு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவா, எனக்கு அப்பா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இப்போ ராஜமா பார்க்குறாங்க. அவங்க போட்டு அப்பா இருக்காங்க சரியா, உனக்கு நன்மை நான் தான், நீ இந்த குடும்பத்துடைய வாரிசு, உனக்கு 3 அக்காங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்லுக்கு மயக்கம் வருது. ஜிம்லுக்கு அம்மா எனக்கு மயக்கம் வருது சொல்கிறாங்க. அச்சோ அப்போ சொல்லக்கூடாது தங்கம் அவங்க ஜிம்ல அம்மா தான் மொத்த கப்பாண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போது யோனிஷா வராங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக எங்கள் கடத்தி கொண்டு வரீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராஜமாரி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ லூனா பார்க்குறாங்க. அது யோரி சொல்கிறாங்க. என்ன எதுக்கு கடத்தி கொண்டு வரீங்கன்னு சொல்கிறாங்க. யோனிஷ் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு கடத்தி கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னுடைய அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் ஜீவனோட பெஸ்ட்டு பண்ண நான் நண்பன் தான் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கலாம் சரியா, உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியும் இருந்தாலும் இங்கே வந்துட்டு என்னோட பையன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸனுடைய நண்பன், அதனால் உனக்கு இங்கே எல்லா சலுகையும் கிடைக்கும் சரியா, நீ சந்தோஷமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டில் ஒரு பையன் மாதிரி சொல்கிறாங்க. யோனிஷுக்கு ஒரு மாதிரி நானா சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. அம்மா முதல்ல பிரின்ஸை சாப்பிட வச்சுலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. கதை சொல்லி வா கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ ராஜமாதா தான் அவங்க கையால் உணவு விட்டு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே தங்க தட்டு தங்க ஸ்பூன் அப்படி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது என்னது இது ஜிம் பார்த்துருக்காங்க. இது எல்லாமே உனக்காக நாங்கள் வந்துட்டு செஞ்சு வச்சதுப்பா சொல்கிறாங்க. என்னென்னுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நீ வரணுன்றக்காக அப்படி சொல்கிறாங்க. பேர் பார்த்தா மார்ச்சிமு நேம்லாம் போட்டு பேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எதாவது சொல்கிறாங்க. இது பிரின்ஸ் பாரு ஜிம்முக்கு சாப்பிட்றதுக்கான தட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ பிறக்கும் போதே இப்படி பிறந்த ஒரு பையனா சரியா, ஆனால் ஒரு சூழ்நிலைனால உனக்கு வச்சு முடியாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. எனக்கு அம்மாவுக்கு ஆபத்தாக கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். ராஜமாதா பார்க்குறாங்க. ராஜமாதா வரைக்கும் கேதுவாங்க சரியா, ராஜமாதா உயிரை கொடுத்து கூட அவங்க நான் காப்பாற்றுவேன், உங்களுக்கு எந்த ஆபத்து வரா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இது உன்னுடைய இடம் ஓகேவா, இது உன்னோட பேலஸ், நீ தான் பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நீ வந்து இது எல்லாத்துக்கும் உரிமையானவன் நீ தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ராஜமாதா ஊட்டி விடுறாங்க. சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. ஊட்டி விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா சொல்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ ஓடி தான் வந்துட்டு யோசிச்சு நீ சாப்பிட்டுறாங்க. அம்மா எனக்கு எதுவும் நம்ம வந்துட்டு ஒரு கனவு உலகத்தில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. கனவு உலகம்லாம் இல்லை நிஜ உலகம் தான் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு சாப்பிட்றாங்க. யோசிச்சு அம்மா சாப்பிட்றாங்க. ஜிம்மில் அம்மா அமைதியாக இருக்காங்க. இப்போ பார்க்கிட்ட வராங்க. சாப்பிடுமா சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. சாப்பிடுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் ராஜமாதா அப்படி ஜிம்முக்கு பார்த்து விட்டு விட்டுறாங்க. அம்மா நானும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. ராஜமாதாவும் மூட்டுப்பா உன்னோட பையன் இல்லையா சொல்கிறாங்க. அவங்க ஆசை விட்டுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன் பார்க்குறீங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உன்னை பார்த்ததும். அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் சொல்கிறாங்க. நீ இல்லை அப்பா அப்படி கேட்குறாங்க. ஆமாப்பா அப்பான்னு கூப்பிட்டா சொல்கிறாங்க. அப்பா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஜிம்ல முகம் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அது பார்க்க ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்க்குறாங்க. அம்மா இவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியேம்மா அத்தை வந்துட்டு சாதாரணமாக இருந்தாங்க அங்கே சொல்கிறாங்க. இல்லைடா அப்புறம் கேட்டுக்கலாம் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த நாள் தான்டா. இப்போ வரைக்கும் ஜிம்மில் அம்மா அரண்மனை இருக்குது யாருக்கும் தெரியல. எனக்கு இவங்க இருக்குது வேற ஒரு ஹாலில் இருக்காங்க, அவங்க வேற ஒரு ஹாலில் இருக்காங்க. எனக்கு அந்த அரண்மனை
அரண்மனையில் அங்கங்கே பெரிய பெரிய ஹாலாக இருக்கு இல்லையா, அப்படி அவங்க இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜெஸ்ஸியோட அம்மாவுக்கோ ஜங்கோட அம்மா ஜெஸ்ஸோட அம்மாவுக்கோ என்னோட அம்மாவுக்கோ தெரியல. இப்போ அடுத்த நாள் தாண்டா திருமணம் ரொம்ப இப்போ கோலாகலமாக நடக்குது. அதாவது பார்க்குக்கும் லூனாவுக்கும் அவங்க ரியல் ஹைனஸ் அறிவிக்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வச்சு அவங்க வராங்க வந்து பார்க்குறாங்க. யார் கேட்ட சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஜிம்மில் வெளில காட்டவே இல்லை. ஜிம்மில் எவ்வளோ சொன்னா படிச்சு வச்சுட்டாங்க. இவங்க மட்டும் காட்டுறாங்க. இவன் எங்கேருந்து வந்திருக்கா சொல்லிட்டு இப்போ நம்ம ராஜமாதை பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ஏற்றுக்கிறது உறுப்பாக இருங்க எனக்கு இந்த அரண்மனை விட்டு கிளம்பி போங்க சொல்கிறாங்க. என்னென்னு காமா சொல்கிறாங்க. இப்போ அவங்கள எதுவுமே பண்ண முடியல. வேறு வழியில் மேலே ஜிம்முக்கு 18 பிறந்த வரல. இன்னும் ஒரு நாட்கள் இருக்குது. அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ ராஜமாதா வந்துட்டு இவங்க 2 திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் அந்த அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இப்போ பார்க்குக்கும் லூனாவுக்கும் திருமணம் ஆகிருக்கு சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க. ராஜமாதா காரணம் பண்ண மாட்டாங்க, எது காரணம் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு ஏன்னா பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற கிங்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. திருமணம் அழகாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜிம் நம்ம ஒரு ஹைனஸாக மாறிட்டாங்க. ஜிம் பார்த்தா பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த விடையில ரொம்ப அழகாக இருக்கீங்க அம்மா, இப்போ அழகு தான் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அப்பா இருக்காங்க, கிராண்ட்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்களா சொல்கிறாங்க. அக்காலாம் இருக்காங்க சொல்கிறாங்க. எப்போ பார்ப்போங்களாம் சொல்கிறாங்க. நீ சீக்கிரம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டுமே ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரம் ஆகிட்டுருக்கு. ஜெஸ்ஸோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம். இப்போ எங்கேருந்து வந்தா, எதுக்கு வந்தா, இந்த அப்படின்னு சொல்லி எதுக்கு அந்த கிங் எதுக்கு போனார், இப்போ பொண்ணு ஏற்றுறது தானே போனார், கோயிலுக்கு போயிட்டு வந்தானே போனார், இப்போ என்ன கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாள் காதலி போய் தேடி கொண்டு வந்துட்டாரு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிங்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து ஜிம்மில் காட்ட போகிறாங்க. ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரம் ஆகிட்டுருக்கு. இப்போ நாளைக்கு என்ன காட்ட போகிறாங்க, இப்போ எதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பிறகு குழந்தை இறந்துச்சு. அதனால தான் இப்போ இந்த பக்கம் வீயும் காய் பார்த்தா அப்படியே அவங்க பிட்டே பிடிச்சி போட அலையிறாங்க. 2 பக்கமும் எங்கடா போயிட்டாங்க, எங்கே போயிட்டாங்க, சரி மனைவி எங்கே போயிட்டா சொல்லிட்டு டேக்கு அவ்வளோ அழகாக வருது. இந்த பக்கம் டேவிட அப்பா வந்துட்டு இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேட்க சொல்லிட்டாங்க, நீ சொல்கிறேன் கேட்க மாட்டேன் சொல்லி டேவிட வந்து வெளில போயிடறாங்க. அரண்மனை விட்டு வந்துட்டு எங்கேயே தேடிட்டு இருக்காங்க. அவர் ஜீவனை பற்றி எந்த ஒரு குழுவுமே இல்லாமல் இருக்குது. எங்கே போனாங்க, அவர் யார் எங்கே எதுவுமே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அடுத்த நாள் தாண்டா ஜிமினுக்கு வந்துட்டு இந்த பட்டாபிஷேகம் நடத்துகிறாங்க. நிறைய கிங்டம் வந்திருக்காங்க. அது எதிரி நாட்டுகள் எதிரி கிங்டம் யாரும் வரல. எல்லாமே அவங்க கூட நட்பு உறவாக இருப்பாங்களே அவங்க கூட வந்திருக்காங்க. இதில் தானே ஜங்க் வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஜங்க் ஒரு ஜிமின் யாரும் சொல்ல தெரியாது. ஓகே பேர் வந்துருக்கா தெரியாது. அவருக்கு பேர் தெரியும், ஜிமின் தெரியும். அவர் இப்படி தான் இருப்பார் சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்கு பார்த்தது கிடையாது. அதனால தான் இவன் ஜங்கும் வந்திருக்காங்க. எனக்கு ஜெஸ்ஸியோட வந்துட்டு வருங்கால கணவர் இல்லையா, அதனால ஜங்குக்கு ஜேவுக்குலாம் வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. மிஸ்ஸுக்கு வந்துட்டு யாங்கன்ற பையன் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி இவங்க வந்திருக்காங்க. ஜெஸ்ஸிலாம் வந்து இப்போ தான் விளையாடுறாங்க. எதுக்காக இவங்களோட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு புரியாமல் இருக்காங்க. ஜெஸ்ஸி ஜங்குல சிரிக்கிறாங்க, ஜங்குல சிரிக்கிறாங்க. எதுக்காக வர வச்சிருக்காங்க, என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட அரண்மனை நினைக்கிற விசேஷம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ தான் ராஜமாதா சொல்கிறாங்க. எல்லாரும் நாங்கள் அழைப்பு கொடுத்து வந்ததுக்கு நன்றி சொல்கிறாங்க. எல்லாருமே இருக்கட்டும் சொல்லி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. என்ன விஷயம் ராஜமாதா எதுக்காக அழைப்பு கொடுத்துருக்கீங்க எதுவுமே சொல்லாமல் அப்படி சொல்கிறாங்க. அது அவங்க எல்லாருக்கும் காட்ட போகிற சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லி காத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக பார்க்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் யாரும் நினச்சிட்டீங்க எங்கள் கிங்டமில் வந்து அன்வர்சராக சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைன்றதை பார்த்துருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. அது உண்மை இல்லை சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கு வந்து ஒரு பிரின்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. பிரின்ஸா ஏன் யாராவது தத்தட்டு வந்துட்டாங்களோ பார்த்துருக்காங்க. நாங்கள் தத்தெல்லாம் யாரும் எடுக்கல, எங்களோட குடும்பத்தை வாரிசு சரி, எங்கள் ரத்தத்தில் பிறந்த ஒரு வாரிசு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் ரத்தத்தில் பிறந்த ஒரு வாரிசு இருக்குது எங்கள் குடும்பத்தோட ரத்தத்தில், அதுதான் எங்களுடைய அடுத்த பிரின்ஸாக இருக்க போது சொல்கிறாங்க. அடுத்த பிரின்ஸுக்கு இங்கெல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அவங்க பெரிய மணி அடிக்கிறாங்க. அந்த மணி அடிச்சதும் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தால் அந்த மணி அடிப்பாங்க. அடிக்க விளக்கமாக இருக்குது. இந்த பக்கம் ஜாங்க ஜெசோடாமல் குதிச்சுட்டு ஒரு இன்னும் நிற்காமல் குதிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க சொல்லிட்டு இப்போ ஏன் நம்ம பார்க்குறேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்காக்கா சொல்லிட்டு ஃபோனில் ஆயிப்போம். ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. இப்படி மொத்தம் முடியாது கூட்டிட்டு வந்துருக்காங்க. கூட்டிட்டு வந்து எவ்வளோ ஒரு கள்ளக்குமாரி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இறக்குறாங்க. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு முடிக்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு சரி ஓகே நான் அவங்களுக்கு முகத்தை காட்டுறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த முகத்தில் தெரிஞ்சு எப்படிங்க தரையை வந்து எடுக்கிறாங்க. ஜிம் முகத்தை போட்டுருப்பாரு எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தாக்கா ஒரு ஆண் வாரிசு ஒரு ஆண் வாரிசாகவும் ஒரு ஆண் ஏஞ்சல் தேவதை மாதிரியும் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருக்காரு. எல்லாம் ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாங்கே முதல்ல தான் ஜிம்மில் பார்க்குறாங்க. இப்போ இத்தனை வருஷத்தில் அவருக்கு வந்து தேவையும் ஒரு காதலிக்கலாம் தெரியுமே தவிர அந்த பையன் யார் என்ன சுத்தமாக தெரியாது. பார்க்குறாங்க. இவங்க தான் எங்களுடைய நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறவங்களுடைய பிரின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தவிர பேரை கூட சொல்லவே இல்லை, பிரின்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. காமிக்கிறாங்க. இப்படி ஒரு பையனாச்சும் பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி ஒயின் அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. எனக்கு அவங்க எல்லாரும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அழகாக இருப்பார். அவ்வளோ அழகு ஒயின் பார்க்குறா. அக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறேன். என்ன ஒயின் சொல்கிறாங்க, இதை உண்மையாக சொல்கிறாங்க. இது நம்மளோட தம்பியானு கேட்குறாங்க. அப்படி நம்ம சொல்லிட்டு ராஜமாதிரி பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் சந்தேகம் இருக்கலாம் சரியா. இவங்க எங்களுக்கு எங்கள் பையன் இங்கே பார்க்குக்கும் அவங்களுடைய காதல் மனைவி ரூனாவுக்கும் பிறந்த பையன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சில காலங்களுக்காக அவங்க வெளில தங்க வச்சு என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து நேரம் சரியில்லாமல் இருந்துச்சு, இங்கே வளரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அரண்மனையில் வளர்ந்தாக்க ஏதோ ஒரு தோஷம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் குழந்தை வந்து கொஞ்சம் வெளில இருக்கணும், அப்போ தான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து இங்கே இருந்துச்சு, அவங்களுக்கு நேரமும் சரியில்லை சரியா. அதனால் புரோகிதர் சொல்லியிருந்தாங்க, குருஜி சொல்லியிருந்தாங்க வெளில தான் நடந்து சொல்லிட்டு அதுக்காக தான் 18 வருஷமாக நாங்கள் வெளியே வச்சுருந்தோம் சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. என்னதுக்கு ஆமாம் 18 வருஷமாக நாங்கள் வெளில தான் வச்சு வளர்த்தோம், இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம பார்க்குறாங்க. உண்மையாக அவங்க
அவங்க தானே இந்த குடும்பத்தோட வாரிசான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ராஜம்மா வந்து ஜிம்முடைய அந்த உடையை வந்து கொஞ்சம் விளக்குறாங்க எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்க பர்த் மார்க் இருக்குது, அதாவது பார் குடும்பத்தோட பர்த் மார்க். அது பார்த்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஆமாம் இதெல்லாம் இது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்து ஜெஸ்ஸி ஒயினா அப்படி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ ஜெஸ்ஸி நம்ம பார்க்குறாங்க அப்பா அந்த குழந்தை இறந்து போகலையான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கொலை சொல்றதுன்னு சொன்னோம் இறந்து போட்டு சொன்னாங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ராஜமாதை பார்க்குறாங்க இதுக்கப்புறம் என் குழந்தைக்கு ஆபத்து வரா சரியா, இதுக்கப்புறம் இவங்க தான் பிரின்ஸ் நெக்ஸ்ட் கிங்காக இருப்பாங்க அவங்க தான், இதுக்கப்புறம் இந்த இதோட வாரிசு இவங்க தான் அப்படி சொல்லி அறிவிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கள் பையனோட கிராண்ட் டாக்டருக்கும் திருமணம் ஆக போகுது, அவங்க பிரின்ஸ் தான் அவங்க எல்லாரும் சண்டை பண்ணிட்டு போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸிக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்காரு, இது வரைக்கும் இவங்க மட்டும் தான் வாரிசுன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தாக்கா அப்படி ஒரு பையனா ஒயனுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ஜெஸ்ஸிக்கு பெரிய பொறாமல் இல்லை, ஆனால் முசாவுக்கு ரொம்ப பொறாமல் இருக்காக்கா, இவங்க யாருக்கு எங்கேதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க ஜெஸ்ஸி பார்க்குறாங்க சொல்கிறாங்க கிராண்ட்மா இவங்க நம்மளுடைய தம்பி சொல்கிறாங்க இது புரியலையே சொல்கிறாங்க, அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் விட சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜங்குலா பார்த்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க, நம்ம ஜங்கு பார்த்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கானே அவன் ரொம்ப அழகாக இருக்கான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேச சொல்கிறாங்க, ஜிம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு ஜிம் சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க ஐயோ என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ராஜமா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பொண்ணெல்லாம் பார்க்குற ஐடியா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் நாட்கள் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே சரி சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சாக்கா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், எங்களோட பிரின்சஸ் நான் கூட்டிகிட்டு வரோம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஓகே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் பிரின்ஸ் அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படியே பேச ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ராஜமாதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு நாட்கள் வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன பையன் அப்படி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜிம் எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஜிம்மில் காமிச்சிடுறாங்க, ரொம்ப சந்தோஷம் பார்த்துருக்காங்க. அப்படின்னா பார்க் பேலஸ்க்கு வந்துட்டு ஆண்வார் சேர்ந்துருக்க சொல்கிறாங்க. ஏன்னா பாத் மார்க் கூட இருக்கார் இல்லையா, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நாங்கள் கண்ணப்பட்டு போக சொல்லிட்டு கூட்டிகிட்டு போமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிடறாங்க. இல்லை இந்த பக்கம் ஜெஸ்ஸிக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெஸ்ஸி நம்ம ஒயின் அப்புறம் நம்ம மிஸ்ஸோ 3 பேர் வராங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, சரிம்மா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது அவன் தான் உங்கள் தம்பி எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஒன்றா பக்கத்தில் தான் ஆனால் அவங்க தம்பி தான் சரியாக சொல்கிறாங்க, அவங்க அப்பாவுக்கு பிறந்த ஒரு பையன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு மாதிரி கிண்ணராஜா நடந்துச்சு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கேட்குறா, ஜெஸ்ஸிக்கிட்ட அவங்க நடந்ததான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஆண் வாரிசு இந்த குடும்பத்தில் எல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ நாங்கள் வருத்தப்பட்டிருப்பா, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இந்த வாரிசு தான் என்னன்னு சொல்ல மாட்டேன், இந்த வீட்டோட வாரிசு நீங்கள், அதனால இந்த வீட்டுக்கு ஒரு ஆண் வாரிசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறேன் புரியுது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் அம்மா வந்து தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கேட்குறா. நான் தண்டிக்க மாட்டேமா அப்படி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணாமல் இருந்தால் நல்லது, அப்படி பண்ணாங்கனாக்கா அப்படி வேறு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜெஸ்ஸி ஒயின்லாம் அவங்க அம்மாட்ட வராங்க. அம்மா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம குடும்பத்தை பற்றி திரும்ப சிரிச்சாங்க, நாங்கள் என்ன தான் வந்துட்டு ஒரு பசங்க மாதிரி நம்ம போட்டு கொடுத்தாலும் நாங்கள் என்ன தான் வீரமாக தைரியமாக இருந்தாலும் எங்களாம் பொண்ணுங்களை தானே பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அம்மா அந்த கிங்டம்க்கு ஒரு ஆண் வாரிசு வேணுமா, அது யார்கிட்ட பிறந்தா என்னமா சொல்கிறாங்க, அது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியாது சொல்கிறாங்க. அம்மா அப்படி பண்ணாதீங்க சரியா, அப்பா ரொம்ப வருஷமாக கவலை எனக்கு இதுதான் காரணமா அப்படி கேட்குறாங்க. நம்ம கிங்டம் பற்றி எவ்வளோ பேரும் பொறுமா தப்பாக பேசியிருக்காங்க, இந்த கிங்டம் இதுக்கப்புறம் இருக்காது அழிஞ்சு போயிடும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, வேண்டாம் சரியா, அவன் நமக்கு கிங்டமோட வாரிசாக இருந்து போயிட்டுமா அப்படி சொல்கிறாங்க. ஜெசோடமா கோவில் அது எப்படி சொல்கிறாங்க எங்கள் இடத்துல அவங்கள்ட்ட கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க அப்பா ஒரு விஷயத்தை படிக்க யோசிச்சா பண்ணியிருப்பாங்க சரியா அப்படி சொல்லிட்டு ஜெஸ் சொல்கிறா ஜிமிச்சு நமக்கு ரொம்ப கோவம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ராஜமாதை பார்க்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப கலைப்பாக இருப்பீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு வீயை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் வீயை எப்படி பார்க்குறது சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சாதாரண பையனாக இருந்தால் வீயும் ஒரு சாதாரண வீரராக இருந்தாங்க, இப்போ நான் ஒரு பிரின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னை எப்படி இந்த ராஜமாதை வந்துட்டு எப்படி கொடுப்பாங்க வீ கிட்ட சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. உனக்கு இப்போதைக்கு திரும்ப பற்றி பேச மாட்டாங்க சரி கொஞ்சம் நாட்கள் போட்டோம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட திருமணம் தான், ஜங்குக்கு ஜெயஹோப்பு அப்புறம் வந்து யாங்க 3 பேர் திருமணம் ஆகுது, அவங்க 3 பேர் கூட. ஆனால் அந்த திருமணத்துக்கு விட்டே வரவே இல்லை, டே வந்துட்டு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு, எங்கே பார்த்தாலும் வேற ஒரு கிங்டம் போய் தேடிட்டு இருக்காங்க. ஜிம்னு எங்கே போயிட்டா சொல்லிட்டு காயும் ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருந்தாலே இவங்க திருமணத்தை கூட வரவே இல்லை. இந்த திருமணத்தில் நம்ம ஜிம் முன்னாடி இருக்காங்க. ஜிம்ல ராஜமாதா பக்கத்து நிற்கிறாங்க. ராஜமாதாக்கு ரொம்ப சந்தோஷம், உங்க அக்காங்களுக்கு நீ தான் நசீர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் கையில் எல்லாம் சீரெல்லாம் கொடுக்குறாங்க. ஜிமின் தான் ஜங்கோட கையில் நம்ம ஜெஸ்ஸி இருக்காங்களா ஒரு ஹேண்ட் வைக்கிறாங்க. என்னோட சகோதரியை நல்லா போய் பார்த்துக்காங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகப்போட கையில் நம்ம ஒயனோட கை வைக்கிறாங்க. என்னோட சகோதரி நல்லா போய் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லி ஜேகப் சொல்கிறாங்க. இப்போ ஜிமில் 3 பேர் கையும் 3 பேர் கையில் அவங்க வைக்கிறாங்க. அங்கே அக்கா சொல்லி கூப்பிட்றாங்க. 3 பேர் பார்க்குறேன் என்னென்று பார்க்குறாங்க. மிசோக்கு பிடிக்காது, அது ஒயனுக்கு ஜெஸ்ஸிக்கு பிடிச்சிருக்கு. என்னென்று உங்களுக்கு எல்லாமே உரிமை இருக்குது வீட்டில் இருக்குது சரியா, நான் அந்த வீட்டோட ஒரு 4வது வாரிசாக இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முதல் வாரிசாக அடுத்து நீங்கள் தான் வாரிசு, 3 வாரிசு நீங்கள் தான், அதுக்கப்புறம் நான் நீங்கள் என்னை பற்றி எதுவும் நினைக்க வேணாம் சரியா, உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது, எப்போனாலும் வரலாம், உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம், இந்த வீடு எப்போவுமே உங்களுக்கு சொந்தமானது அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் சந்தோஷம் இருக்கும் எதனாலும் இங்கே வரலாம், உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது, உங்களுக்காக இந்த கதவு எப்போ திறந்தே இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல ரொம்ப அன்பாக இருக்கான்னு சொல்லிட்டு சரிப்பா சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பையன் அவங்க 3 பேரையும் திருமணம் பண்ணி அப்படியே கோலாகலமாக திருமணம் நடந்திருக்கும், நடந்து அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சு ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டு ஜெஸ்ஸி கேட்குறாங்க. இல்லை என்னுடைய நண்பன் உங்களுக்கு தெரியல வீ சொல்கிறாங்க. வீயும் காயும் சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் வீர் நட்பு, ஆமாம் அவங்களுக்கு திருமணத்துக்கு வரல சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது ஏதோ சில காரணத்தினால வரல சொல்லிட்டாங்க. சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க.
ஏன் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க இந்த காயெல்லாம் பார்க்க முடியாதுக்கப்புறம் என்னால் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப தூரம் இருக்கிறது கிங்டம்லாம் பார்க்குறாங்க இப்படி பார்க்க முடியாது பார்த்துருக்காங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க இப்போ அடுத்த நாள் ஜிம்முக்கும் யோசிச்சுக்கான பயிற்சி ஆரம்பிக்குது எனக்கு நம்ம யோசிச்சு வந்து ஜிம் கூட இருக்கணுன்றக்காக யாரை பயிற்சி நீ கற்றுக்கோ சொல்கிறாங்க ஜிம் யோசிச்சுட்டு பார்க்குறது இது நாங்கள் பூக்களில் தோட்டத்தில் பூக்கள் பறிச்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எங்களை போய் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ரன் பார்க்குறாங்க ஜிம்மின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சரியா நீ ஜிம் கூட இருக்க போகிற நீ எல்லாம் பயிற்சி கற்றுக்கோ சொல்கிறாங்க தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குற அன்மா எனக்கு அதெல்லாம் வரா சொல்கிறாங்க சொல்லக்கூடாது சொல்கிறாங்க ஜிம்முக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஜிம் நல்லா போய் படிச்சிருக்காரு அதை தாண்டி மேலே படிக்க வைக்கிறாங்க நிறைய வித்தைகள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஜிம் இப்படினாக்கா ஃபுல்லாக அப்படியே ரொம்ப டயர்டாயிட்டாங்க கற்றுக்கிட்டே இருக்காரு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க அம்மா என்னால் முடியலம்மா சச்சின்னு சொல்கிறாங்க ஏன்ப்பா தங்கம் சொல்கிறாங்க அம்மா என்ன முடியல சொல்கிறாங்க பாருப்பா இந்த 1/2 மணி நேரம் தலை தூக்கிச்சு கொண்டாடிட்டு இருக்கு எனக்கு அது பிரின்ஸ் இல்லையா நீ எல்லாரும் பார்த்துக்கணும்ப்பா ஒரு பிரின்ஸ்னாக்கா நிறைய கடமைகள் இருக்கு சொல்கிறாங்க அம்மா என்னால் முடியல சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க சரிம்மா சரி ஜிம்மில் பழக ஆரம்பிக்கிறாங்க ஜிம்மில் போக போக எல்லாமே கற்றுக்குறாங்க ஜிம்மில் மாஸ்டர் பார்க்குறாங்க ஜிம்மில் வந்துட்டு வேறு லெவலில் மாறிட்டாரு எப்படினாக்கா அது எல்லா பயிற்சியில் எப்படி கரைச்சி குடிச்ச மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணுறாங்க ராஜமாதா சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஜெஸியோட அம்மா வந்துட்டு எப்போதும் போல நம்ம ஜிம்மில் அம்மா விழி பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ ராஜமாதா பார்க்குறாங்க அவ்வளோதான் காயப்பட நினச்சினாக்கா அந்த 1/2 மணி இருக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க இப்போ ராஜேஷ் நமக்கு ஒரு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க வயசான காலத்தில் அமைதியாக அரைச்சிட்டு போயிடுறாங்க இது எனக்கு வயசாயிடுச்சா அப்போ நீங்கள் இப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜமாதா பார்த்து ராஜேஷோட நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போ அவங்க எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க இப்போ அப்படியே நாட்கள் போகுதுல ஒரு 6 மாதம் கடந்துருச்சு ஜிம் ஃபுல்லாக வந்து இப்போ பெருசாக மாறிட்டாரு பெருசாக மாறி குதிரையை ஓட்டிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்காரு ஜிம் பார்க்கறதுக்கு யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம வேறு மாதிரி மாறிட்டோம் ஆனால் என் மனசு ஃபுல்லாக சொல்கிறாங்க என் மனசுலேயே வீடாக இருக்காங்க அப்போ மனசில் காய் இருப்பாங்களே சொல்கிறாங்க ஆமாம் அவங்களை பார்க்க முடியாதா சொல்கிறாங்க தெரியல அந்த அரண்மனை விட்டு நம்ம வெளில போகிறதுக்கு அனுமதி எனக்கு கொடுப்பே சொல்கிறாங்க ஜிம் பெருசாக மாறிட்டாங்க ஆனால் அவர் முழுசாக வெளில அவர் அனுப்பவே இல்லை அவர் பெருசாக தான் மாறிட்டார் தவிர மற்றபடி அவர் வெளில அனுப்பி எல்லாமே ஒரு போர் அதுக்காக எதுக்கு தயார்படுத்துகிறேன் இன்னும் அதுக்குள்ள நாட்கள் இருக்குது சொல்லிட்டு அவர் வச்சுட்டாங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு வீயை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது எப்படி வீயை வந்து தொடர்பு கொள்றது சொல்லி தெரியாமல் இருக்காங்க நான் எப்படி வீயை சந்திக்கிறது எப்படி பார்க்குறது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு மனசு கூட ரொம்ப வலிக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பக்கம் நம்ம வீ பார்த்தா அவருக்கு வந்து தேடி ரொம்ப கடைச்சி போயிட்டார் ஒரு நாள் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க அந்த பயிற்சி கொடுத்துல இப்போ குறிச்சி பார்க்குறேன் என்னாச்சுட்டா அங்கேயே ஒரு மாதிரி இருக்குது 6 மாதமாக நானும் பார்க்குறேன் சரி தூங்குறதில்ல இப்போ சாப்பிட்றதில்ல உன்னோட அப்பா மட்டும் சண்டை போட்டு அரண்மனை விட்டு வெளில வந்திருக்கு என்னதான் ஆச்சு அப்படி கேட்குறாங்க எனக்கு காதலை நான் காணும் சொல்கிறாங்க காதலை நான் காணுமா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க உனக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லையா எப்படி சொல்கிறாங்க இவட்டே எப்படி கேட்குறாங்க பட் ஏன் பார்க்குறாங்க எனக்கு அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு அடையாளம் சொல்கிறாங்க என்ன அடையாளம் சொல்கிறாங்க இப்போ ஒரு அடையாளத்தை வரைஞ்சி காட்டுறாங்க இப்போ நம்ம பார்க்குறாங்க இந்த அடையாளம் உன்னுடைய காதல்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் ஏன் சொல்கிறாங்க இப்போ குறித்து பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு போகிறாங்க போய் ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது கொடுக்குறாங்க இந்த ஆசிரியர் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க நீ பாரு அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வாத்து மார்க் இருக்கும் அதை வச்சு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படி போட்டுக்கிட்டே வந்துருக்காங்க பார்த்தாக்க அந்த ஓவியம் இருக்குது அந்த ஓவியத்துக்கு பின்னாடி தான் அந்த கதையவே இருக்கும் இப்போ அப்படி திருப்பும் போது ஜிம்முடைய அந்த வாத்து மார்க் வந்து அதில் இருக்குது வீ பார்க்குறாங்க இது சரி பார்க்குறாங்க நீ படித்து பாரு சொல்கிறாங்க பார்த்தாக்கா அது நம்ம பார் குடும்பத்தோடைய அது பாத்மா இருக்குது அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டுமே அது இருக்கும் அப்படி சொல்கிறாங்க அது ஆண் வாரிசுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு அதை பார்க்கவும் நம்ம வீக் ஒரு மாதிரி இருக்குது ஏன் ஜிமின் எப்படி கேட்குறாங்க இப்போ நம்ம இவங்க குறிச்சி பார்க்குறாங்க பாரு அந்த பாத்மாருக்கு சொந்தமானவங்க கண்டிப்பாக அந்த பேலஸ் இருப்பாங்க சரி நீ அங்கே போய் ஏன் பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க ஏன் ஜிம் வந்து ஒரு சாதாரண சமையல்காரங்களோட பையன் சொல்கிறாங்க நீ அப்படி நினைக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் சில ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கும் சரியா அப்படி கூட அவங்கள்ட்ட ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க இப்போ ஜிம் வீ பார்க்குறாங்க ஆமாம் இல்லை அவங்க சடனாக எங்கேருந்து வந்து அவங்க தினம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீ வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ பார்க்குறாங்க அப்போ நான் பார்க் பேலஸ் போனால் ஜிம் அங்கே இருப்பானா சொல்லி கேட்குறாங்க அப்படி அவன் என்னமா இருக்கானே விஷயமே இல்லை நான் போய் ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ வெட்டையே கிளம்புறாங்க நீ போனால் நான் வரேன் வாசல் கேட்குறாங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க காய் சொல்கிறாங்க டெய்லி 6 மாதமாக அதை சரியாக சாப்பிட்டு தூங்கி சொல்கிறாங்க நான் மட்டும் சொல்கிறாங்க என் காதலை பார்க்கணும்பா அங்கே பாரு உன்னோட காதல் நான் போயினா பரவாயில்ல ஏன் காதலை கூட்டிட்டு போனா சொல்லிட்டாங்க ஏன்டா அவனை கூட்டிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரியாது வா சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க குதிரை ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க 4 நாட்கள் அப்புறம் அங்கே ரீச் ஆகுறாங்க எனக்கு அவ்வளோ தூரத்தில் அது இருக்கும் வந்து நாங்கள் வந்து பார்க்குறாங்க இந்த அரண்மனைக்கு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது இவ்வளோ எப்படி போட சொல்கிறாங்க இதான் பார்க்கிங் நம்மளா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இதுக்குள்ளேயே இருப்பாங்க 2 பேரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதுக்குள்ள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் என்ட்ரு ஆகிட்டாங்க முகமுடியை கவர் பண்ணி அப்படி இருக்க எப்படின்னாக்கா நம்ம வீ ஃபஸ்ட் டைம் ஜூடு பார்க்கல அதே மாதிரி உடையெல்லாம் வந்திருக்காங்க இப்போ நம்ம காய் வந்திருக்காங்க எங்கே இருப்பாங்க தேடிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தாக்கா 2 பேர் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே விளையாடிட்டு இருக்காங்க இதை பார்க்க ராஜமாதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குழந்தையாக இருக்காங்க எல்லா பயிற்சி கற்றுக்கிட்டாலும் கூட குழந்தை தரம் போகவே மாட்டேன் சொல்லி பார்த்துருக்காங்க ரசிச்சு பார்த்துருக்காங்க என்னை பிடிட்டு ஆசைட்டாங்க நின்றுட்டு ஆசை 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க பார்த்தாக்கா நம்ம ஜிம்முன்னு நம்ம யோசிச்சு தான் விளையாட்டுருக்காங்க இப்போ டேங்க் பார்க்குறாங்க அந்த சவுருக்கு மேலே உட்காந்துருக்காரு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது ஜிம்மின்னு பார்த்துருக்காங்க இப்போ காய் பார்க்குறாங்க என்னோட மனைவி சொல்லி பார்க்குறாங்க கத்தா
கத்தாதான் சொல்கிறாங்க. இன்னும் கத்தல அவன் என்ன பண்ணுறான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ராஜா மாதிரி பார்க்குறாங்க. சரிப்பா ரொம்ப நேரம் ஆகுது, சரியா போய் ஓய்வு எடுத்துங்க போங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா. சரி இரவு வணக்கம் ராஜா மாதிரி தான் சொல்கிறாங்க. இரவு வணக்கப்பா போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் யோசிச்சுட்டு ஒரு அறைக்கு போகிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய அறைகள் இருக்குது. இப்போ ஜிம் போகிறாங்க. இப்போ அபி வந்து பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த ஜிம்முடைய அறைக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு பிள்ளை நின்றுருக்காங்க. ஜிம் உள்ளுக்கு போயிடுறாங்க. இப்போ அது பக்கத்தில் நின்றுருக்காங்க. யோசிச்சு அதே ஒரு பக்கத்தில் ஒரு அறை இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சு காய் ஒன்று மட்டும் உங்க நின்றுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் போயிட்டு அங்கே இருக்கிற விளக்கெல்லாம் அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கோம். அதை அணைச்சிட்டு போயிட்டு படுக்க போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம யோசிச்சுட்டே வந்துட்டு அது கதவு தட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தானே வந்துட்டு அவங்க கூட விளையாட்டு வந்து அதுக்குள்ளே தட்டுறான். உடனே ஏன் கொடுத்தவங்க போகிறணும் இருப்போம் அப்படி ஜிம்மி தான் வந்துட்டு என்ன வேணும்னு நினைச்சா என்ன வேணும்னு நினைச்சா அப்போ சொல்லிட்டு கதவு திறக்கிறாங்க. பார்த்தாக்கா டக்குன்னு நம்ம ஜிம்மில் உள்ள தரையை கதை போட்டுட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க யாரும் சரி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த கண்களை பார்த்தீங்கன்னா ஜிம்மோட ரூமில் வந்து விளக்கில் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த கண்களை பார்த்துட்டு ஜிம்மில் அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ பார்க்குறாங்க. எங்கே வந்துட்டேன் எங்கே போயிட்டேன் விட்டு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே சொல்கிறேன் எங்கடா போயிட்டேன் விட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பியை பார்த்ததும் அப்படியே இருக்காமல் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு முகமது எடுத்து கீழே கட்டி போடுறாங்க. அவனை பார்த்து எவ்வளோ நாள் கதாச்சு நீ இது எப்படி அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி நடந்தாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் அம்மா ஒரு மெய்டாக வேலை பார்த்துருக்காங்க. அப்போ தான் என் அப்பா என் அம்மா கதவை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என் அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லை நான் வந்துட்டு ஒரு சாதாரண மெய்டை சொல்லிட்டேன். அப்படி தான் என் அப்பா ரொம்ப காதல் என் அம்மாவும் அவங்களோட காதல் 2 பேரும் நல்லா இருந்திருக்காங்க. இருந்து நானும் உருவாயிருக்கேன். நான் வந்துட்டு ஆண் வருஷம் பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஆண் வருஷம் பிறப்புல சொல்லிட்டு ஒரு மேடுக்கு ஒரு ஆண் வருஷம் பிறப்புல சொல்லிட்டு என்னுடைய பெரிய மாலை இருக்காங்க. அவங்களே எனக்கு கொள்ளைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நடந்தாலும் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு என் அம்மா இருந்து கிட்ட கிங்டம் வந்துருக்காங்க. அவங்க கிங்டம் வந்துருக்காங்க வந்து எனக்கு பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேயே வளர்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க என்ன எடுத்துக்க அம்மா அதுக்கப்புறம் நடந்து எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்கணும் முயற்சி பண்ணேன். எனக்கு பயம் எனக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன்னா எனக்கு நீங்கள் எப்போ இருந்தாலும் 2 பேரும் நீங்கள் எனக்கு உங்களுக்கு எப்பவும் திருமணம் படிக்க சம்மந்தம் தான். ஆனால் கிராண்ட் என்ன சொல்லணும் பயமாக இருக்கா அதான் நான் அமைதியாகவே இருக்கேன்னு யாரையும் சொல்ல நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாதா நான் இருக்கேன் எங்கே இருக்கேன் உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் என்னை தேடி எப்போ வருவீங்க நான் எப்படி இந்த கிங்டம் விட்டு வெளில வருவேன் நான் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு எப்போ நேரம் கிடைக்க சொல்லிட்டு நான் அப்படியே காத்துட்டு இருந்தேன். சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் ஜிம் அவ்வளோ அழகாக மாறி போயிட்டார். ரொம்ப ரொம்ப அழகாக மாறிட்டாரு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க நான் எப்போதும் உங்களோட ஜிம்மி இருந்தாலும் உங்ககிட்ட உங்களோட மனைவியாக தானே இருக்கேன். இப்போ உங்கள் மட்டும் மனசு நினச்சிருக்க தெரியுமா ஜிம்மி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. உனக்கு காணாமலாம் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. என் மனைவியை காணாமல் எனக்கு பைத்தியமாக பிடிச்சி தெரியுமா 6 மாதம் எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் அப்படியே சொல்கிறாங்க தவிச்சு போயிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு ஜிம்மி தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லைடா உன் மேலே தப்பு இல்லை தங்கும் சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ஜிம் பார்க்குறாங்க. விட்டு போயிடாதீங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ எப்படிங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னோட கிங்டமும் சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் கிங்டமாக கேட்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி இதுக்கப்புறம் உண்மை சொல்லி அவனை மன்னிச்சிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஒரு பிரின்ஸை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஒரு சாதாரண வீரன் இல்லை நான் ஒரு பிரின்ஸு நான் தான் பிரின்ஸ் டயாங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தப்பா எடுத்துக்காத மன்னிச்சிக்கோ உனக்கு பிரின்ஸ் எல்லாம் பிடிக்காது தெரிஞ்சா அந்த ரீசன் தான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உண்மையாக ஸ்டார்டிங்கில் பிடிக்காதுன்னு இப்போ சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. பாரு என் கண்ணுக்கு எனக்குமே ஒரு பிரின்ஸாக தெரியல. எனக்குமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு என்னுடைய காதலனா தெரியல. உனக்கு நான் அப்படி தெரியல ஆசைப்படுற சரி எனக்கு பிரின்ஸாக என்னை பார்க்காத ஒரு சாதாரண காதல் வீயா மட்டும் பாரு சொல்கிறாங்க. உங்கள் பேர் டயாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டயாங் கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இவர்கிட்ட அந்த வாட்ஸை கேட்கறதுக்கு அந்த பேரை கேட்கறதுக்கு. ஆமாம் இவர் அந்த பிரின்ஸ் டயாங் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் கிண்டமுக்கு எங்கள் கிண்டமுக்கு ஆகாதமே அம்மா நிறைய சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உண்மை தான் என் அப்பா ரொம்ப மோசமானவர் அப்பா மாதிரி அப்பா கிடையாது அவர் கொஞ்சம் மோசமானவர் அதனால அவங்க நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஒன்று செய்வோம்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் முதல்ல மனைவி பார்த்து ரொம்ப நாள் அடிச்சு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நெருக்கமாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு குழும் புதைச்சிக்கிறாரு. இப்போ ஜிம்மி அதே மாதிரி ரொம்ப இறுக்கமாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எனக்கு அவங்க கூட இப்படி இருக்கும் போலதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இருக்கும் போலதுக்கு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இவனுச்சு 2 காய் ரூம் பார்க்குறேன்டா காய் தட்டுறாங்க. இவனுச்சு பார்க்குறாங்க. என்னாச்சு இன்னைக்கு அவங்க ரூமில் படுத்துக்க சொல்லி கூப்பிட்றானோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் இவனுச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டக்குனு ஒருத்தவங்க கதவை இப்போ உள்ள தடவை கதை போட்டுறாங்க. என்ன வேணும் மனிதா வேணும் சொல்கிறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. ஏண்டா என்னை விட்டு வந்துட்டு காயின்னு ஒருத்தவர் கனவு தவிப்பானே பைத்தியக்காரன் நம்ம பண்ணி சுற்றிட்டு இருப்பானே அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சு கேட்குறாங்க. காய்னுக்கு என்ன பண்ணுறது கேட்குறாங்க. என்ன பண்ணுறா உனக்கு காணாமல் தவிச்சு போயிட்டு சொல்கிறாங்க. இவனுச்சு வந்து காய் டைட்டாக பண்ணிக்கிறாங்க. நீ எங்கே போயிட்டு சொல்கிறாங்க. நீ தானே எங்கே போயிட்டு விட்டு எங்கடா வந்துட்டு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க 2 பேரும் முடிச்சு பார்க்குறேன். காய் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சரி எது நீ மிஸ் பண்ணியா நான் தான்டா பைத்தியக்கார மாதிரி அடைஞ்சிட்டு இருக்கேன் 6 மாதமும் எங்கடா போயிட்டு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கே என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ இவனு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு நம்ம ஜிம்மில் பிரின்ஸ் ஆமாம் ஜிம்மில் பிரின்ஸ் தெரியுமா சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறாங்க என்ன யோசிச்சு அவ்வளோ அழகாக இருக்காரு. இங்கே பார்க்குறதுக்கு இந்த அறையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அந்த குடியில் பாவமாக இருப்பாங்க இல்லையா இப்போ பார்க்குறதுக்கு அப்புறம் இருக்காங்க. நீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கடா ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்கடா சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு கூட இதெல்லாம் வேணாம் சொல்லி நான் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன். அம்மாவும் சந்தோஷமாக இருக்காங்க நானும் சந்தோஷமாக இருக்கேன்.
நீ இல்லாமல் நானும் ஜிமினா ரொம்ப கஷ்டப்படும் தெரியுமா, வீ இல்லாமல் ஜிமினும் நீ இல்லாமல் நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா, எனக்கு காதல் நாச்சு, நீ என்னோட கணவர் நாச்சு ஜிமினா எவ்வளோ சொல்கிறாங்க. என்னோட மனைவிக்கு இன்னுமே மேலே அது எப்படி நான் இருப்பேன், நீ தான் என்னமே இல்லாதப்ப எனக்கு காதலிச்சவன ஒருத்தவன் நாச்சு, நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்று சாதாரண பாசம் நான் இங்கே இருக்கேன். அதுட்டு நம்ம ஜிம்முக்குள்ள இருக்க ஜிம்மு நண்பர்களுக்காக இந்த இடத்துல இருக்க, மற்றபடி எனக்கு நான் இப்போ சாதாரண சொல்கிறேன். எப்படிடா என்னோட மனசுல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம எவனிச்சு காய் சொல்கிறாங்க. எவனிச்சு பார்க்குறாங்க உன்ன மாதிரி போட்டு எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு தெரியுமா சொல்லிட்டு எவனிச்சு டைட்டாக பண்ணிக்கிறாங்க காயம் காய் பார்க்குறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததில்ல, அவ்வளோ சந்தோஷம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு இவனை விட்டு இதுக்கப்புறம் எங்கே பெரிய கூட உங்க கூட இருந்தா சொல்கிறாங்க. ஜிம் ஒழிஞ்சு பார்க்குறாங்க. எனக்கும் உன்னை விட்டு பெரிய கூடாது அப்படி சொல்லிட்டு பேர் ஒருத்தர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே முத்தம் அப்படி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் வந்துட்டு நம்ம ஒழிஞ்சு கிஸ் பண்ணிருக்காங்க. அப்படி டே சைடு பார்க்குறேன்டா டே அப்படி ஜிம்மில் கடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இதெல்லாம் முடியல, இத்தனை வருஷம் இத்தனை மாதம் பார்க்க வந்தது ஏதோ பல யுகம் பார்க்காம அந்த மாதிரி இருக்க சொல்லிட்டு அவர் நெக்கு ஃபுல்லாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. ஐயோ என்ன இன்னைக்கு டேங்க உன்னதமாக நடந்துக்கிறாங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னால் முடியல சொல்லிட்டு அவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க. இவன் ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே வீடு எடுக்கலாம் லிமிட்டே கிராஸ் பண்ண போக ஜிம் ஸ்டாப் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்னாச்சு நம்ம சொல்கிறீங்கள இதை சொல்கிறாங்க. சாரி மன்னிச்சிக்கோ சரி தப்பு தான் நான் ஒரு ஆர்வத்தை சொல்கிறேன். எனக்கு புரியுது நீங்கள் மிஸ் பண்ணிக்க சொல்லிட்டு நானும் மிஸ் பண்ணுறேன். ஆனால் தப்பு சரியாக சொல்கிறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது தப்பு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு மனைவி ஆகணும்னு சரியாக சொல்கிறாங்க. இப்போ வீட்டு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நானும் அப்படி யோசிச்சு பண்ணி கொஞ்சம் ஆர்வத்தை பண்ணிட்டு தப்பாக எடுத்துக்காத மன்னிச்சிக்கோ சொல்கிறாங்க. நான் உங்களை அப்படி நினைக்கிறேன் சரியா நீங்கள் சரி தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் கணவன் வீச டைட்டாக வச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு பெருசாக இருந்தப்போ ஒரு சாதாரண பாசம் போய் நீங்கள் காதலிச்ச வராச்சு. நீங்கள் ஒரு பெருசாக இருந்தமே நான் ஒரு சாதாரண ஒருத்தனாக இருந்தப்போ எனக்கு காதலிச்ச ஒருத்தர் நீங்கள் உங்களை போய் விட்டு நான் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வீக்கு அந்த இரவு முழுக்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் விடிய டேட்டை பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்ம காயோட மடியில் படுத்துக்கிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு உங்க கூட தான் இருக்கணும், உங்களோட குழந்தை பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கானா என்னென்னா சொல்கிறானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீ சொல்கிறதான் கேட்டேன் எனக்கு இன்றைக்கே கல்யாணம் பண்ணி கூட இருக்கே சொல்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கலாம் காலம் இருக்குது சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு யோசிச்சு நம்ம காயும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ விடிய கிளம்ப ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. நீ கிளம்புறியா சொல்கிறது கிளம்புறமா ஆமாம் சொல்கிறாங்க. டே இங்கே வந்து போனால் 4 நாட்கள் ஆகுது நாங்கள் போகுது போய் சேர்றதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. பாருங்க ஏதாவது பண்ணி நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. திருமணம் படிக்கிறதுக்காக என்ன நாட்கள் இருக்கேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ நீ வந்துட்டு என்ன வந்து தெரியாமல் சந்திச்சிருக்கோம் இதே மாதிரி சரியாக சொல்கிறாங்க. என்ன வார்த்தை கொட்டைங்க வர வாசடமும் சொல்கிறாங்க. உனக்கு கடிதம் எழுதுனா சொல்கிறாங்கடா இது வந்து ஏதாச்சும் கடிதம் எழுத சரியாக சொல்கிறாங்க. இந்த பூரா வந்து எனக்கு வந்து உதவி பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி இப்படியே பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த பாடல தங்கம் சொல்கிறாங்க. நானும் மறந்துட மாட்டேன் சரியா நீ அந்த எப்போதுமே நீ என்ன கணவன் தான் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. காய்க்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு மறக்காம இருக்கு சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு அவர் காட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் எப்போ ஒன்று மறப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. என்னடா இப்போலாம் கூப்பிட்றா சொல்கிறாங்க. பின்னா என்னோட காதல் கணவன் ஆச்சுறீங்களா சொல்கிறாங்க. நமக்கு கணவன் ஆக சொல்கிறாங்க. ஆகணுங்களா கண்டிப்பாக ஆகும் அது ஆகாமல் இருப்பேன் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ போகிறீங்களா சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப தொலைதூரமாக இருக்க சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வந்து பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் பெருசாக பயிற்சி எடுத்துகிட்டு நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்லி தரவா சொல்ல போய் கேட்குறாங்க. வேண்டாமே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லி கொடுத்தா சும்மா இருக்க மாட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறாங்க. துவி பார்க்குறாங்க. சரி நான் கிளம்புவா சொல்கிறாங்க. கவனமாக போயிட்டு வாங்க சொல்லி இங்கே தான் இருக்கேன் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கவலை சரியா நான் அப்போ உனக்கு கடிதம் எழுதுறேன் அதுக்கப்புறம் உனக்கு பார்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க கடிதத்து மூலமாக காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வீ வந்து ஜிம்னுக்கும் காய் வந்து ஒழிஞ்சிருக்கும் அனுப்புகிறாங்க. இப்போ லெட்டரை படிக்கிறோம் உங்கள் லெட்டரை திருப்பி எழுது அனுப்புறோம் இப்படி போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு 6 மாதம் போதுரா 1 வருஷம் கடந்து போயிடுது. ஜிம்முக்கு 19 வருஷம் நடந்துருக்கு. ஜிமினி போயிருந்தாக்கா முதல் தடவை போருக்கு போயிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப இந்த போரில் தான் முதல் தடவை கிங்டமும் நம்ம பார்க் கிங்டமும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதனால இது வரைக்கும் வந்துட்டு அவர் ராணுவத்தில் சொல்லிட்டு சண்டை போட வந்திருப்பாங்க இல்லையா. அதனால் இப்போ ஜிம்மில் ஒரு ராணுவ சொல்லிட்டாங்க சண்டை போட ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஏன்னா அவங்களோட பொருட்களை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாக்கா அவங்க சண்டை போட்டு பயிற்சி யாரும் ஜெயிச்ச வின் பண்ணுறவங்க எடுக்க முடியும். இப்போ நம்ம வீடு அப்போ பார்க்குறாங்க. பாரு கண்டிப்பாக அவன் ஜெயிக்கணும் சொல்கிறாங்க. அவனை யாரும் எனக்கு தெரியாது. இப்போ நான் இப்போ வரைக்கும் நம்ம ஜிம்மின் தான் அந்த பார்க்கிங்களுடைய வார சொல்லிட்டு வீடு அப்பாவுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் இவங்க பயிற்சி பண்ண ஆரம்பிக்காங்க. வீடு பார்க்குறாங்க. அது எப்படி என் மனைவி கிட்ட எடுத்து கொடுவேன் என் மனைவி ஜெயிச்சு அவங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட விட்டு கொடுத்தா நீ எந்த சண்டை போட சொல்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனால் ஜிம் மேலே சின்ன உயிரோடு கூட போடுவாங்க பார்த்து பண்ணுறாங்க. முதல் தெரியும் வீ தோற்று போகிறாங்க ஜிம்மிக்கிட்ட. ஆனால் ஜிம்மிக்கு முழு முயற்சியை போட்டு தான் கிடைக்கிறாங்க. இருந்தாலும் நீ வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடவே இல்லை. எப்படினாக்கா ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறா. ஜிம் பார்க்குறாங்க. சண்டை போட அப்படி சொல்கிறாங்க. வீட் பார்க்குறாங்க. சண்டை போடணும் தான் இங்கே சொல்கிறாங்க வேறு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தப்பாக பேசாதா சொல்கிறாங்க. பேச மாட்டேன் சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு எப்படினாக்கா இப்படி கண்ணாலே பேசிக்கிட்டுங்க ரெண்டும் அப்படின்னு யோனிச்சிட்டு காய் பார்த்தாக்கா இவன் காய் பார்க்குறாங்க. யோனிச்சின் பேபி உனக்கு எதுவும் இருக்கக்கூட சொல்கிறாங்க. நீ வேறு எனக்கு எதுவும் ஆகாது நீ சண்டை போட சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் யாராவது பார்த்து தப்பா நீ இவருக்கு சண்டை போட சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சின் பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவர் பார்க்குறீங்க என் மனைவி மேலே கீழே கூட போட சொல்லிட்டு பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. போட்டுக்கிட்டு இருக்காரு சண்டை போட்டுருக்காரு. இப்போ யோனிச்சிருக்கு சரி தான் ஒரு காயை பார்த்தா என் மேலே பைத்தியக்காரமாக காதல் வச்சிருக்கானே சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ முழுமையா வெற்றி பெறது நம்ம பார்க்குறீங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜமாதா போய் தூக்கி ஆலோசனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம
இவர் பார்க்குறாங்க ஜங்குக்கு நான் உனக்கு கேட்கலாமா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இல்லை நீ உண்மை சண்டை தான் போட்டியா கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் சண்டை தான் போட்ட சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. ஏன்டா உண்மை சண்டை தான் போட்டிங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறேன். ஏன்னா காய் என்ன தான் சண்டை போடுவேன் நீ கேட்டால் அப்படி விட்டு கொடுத்தா சொல்லிட்டாங்க. அங்கே இருக்க மனைவிடா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்கு தெரிய வருது என்ன சொல்கிறேன்க்கு பாருங்க என்ன பிரதிநிலாவா சொல்லிட்டாங்க. உன்னோட பிரதிநிலாவாஸ் கேட்குறாங்க. இப்போ தான் ஜிவனுக்கு டேக் ஞாபகம் வருது. ஓ ஜெஸ்ஸியோட தம்பி தானே அவன் சொல்லி இப்போ ஞாபகம் வருது. ஓ அதுவா ஆமாம் சொல்லிட்டாங்க. ஆமாம்மா என்னோட மனைவி தான் சொல்கிறாங்க. ஜிமினை சரி காதலிச்சு அது கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓ நீ ஜிமின்னு சொல்கிறாங்க பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி கேட்குற சொல்கிறாங்க. அவன் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஓ நீ என் ஜிம்மில் அப்போ தான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்த்து புரியுது. அவர் பார்க்குறாங்க. ஓ என் ஜிம்மில் அழகாக இருக்கிறதுனால அப்படி கேட்குறியா கேட்குறாங்க. எனக்கு என்ன குறைச்சி சொல்கிறாங்க. உனக்கு என்ன குறைச்சல் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. நீ எந்த காதலிக்கணும்னு சொல்லுவியா குடியில் வசிக்கிற பசங்க தெரிஞ்சவோ நான் வந்துட்டு ஏதோ சொல்கிறாங்க. நீ ரொம்ப அலட்சி மேடம் போட்டியா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நினச்சிட்டான்னு சொல்கிறாங்க. எங்களை மனைவிகள் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த போர் முடிச்சிடறாங்க. இந்த பக்கம் ராஜமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாட்கள் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமினுக்கு வரன்கள் நிறைய வர ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்துட்டு அழகு அறிவு திறமை எல்லாமே இருக்குது சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக வந்துட்டு இப்போ வரன் கேட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பசங்க வந்துட்டு பிரின்சஸ்ன்னு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜமாவை பார்க்குறாங்க. என்னோட பிரின்ஸுக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சொல்லப்போ அவனுக்கு யார் பிடிச்சுன்னு கேட்குறாங்க. ஜிமிக்கு ஒரு மார்க்கு ராஜமா தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்று கேட்பா நீங்கள் தருவீங்களா சொல்கிறாங்க. என்ன கிட்ட தருவோம் தங்குவோம் கேட்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜெஸோட அம்மா பார்க்குறாங்க. என்னத்தை கேட்க போகிறாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெஸோட அம்மா வேண்டாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு அம்மா சொல்கிறாங்க. யார் காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி ராஜமாதம் சந்தோஷமாக கேட்குறாங்க. அதே சொல்லி பாஸ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஒரு காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. வீணா யார் கேட்குறாங்க. ஒரு கிங்டமோட பிரின்ஸை சொல்கிறாங்க. அது கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரின்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ட் நம்ம பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கிங்டமோட பிரின்ஸை காதலிக்கிறாங்க அப்படி சொல்லி ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மி என்னப்பா சொல்லிட்டு அம்மா அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் ஒருத்தர் காதலிக்கிறேன். எனக்கு கிம் டேங் சொல்கிறாங்க. இப்போ டேங்கு பேர் கேட்டது உங்களுக்கு மாதிரி டேங் யா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ ராஜமாதா பார்க்குறாங்க. ஏம்மா டேங்க் என்ன கேட்குறாங்க. ராஜமாதா டேங் வந்துட்டு கிம்மோட பேரண்ட்ஸோட பிரின்ஸை சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ம எதிரி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ராஜமாதா நான் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கள பண்ணிப்பேன். எனக்கு திருமணம் பண்ணிக்காமல் உங்களுக்கு பிரின்ஸாக மட்டுமே நான் இருப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க மக்களுக்காக வந்து அரண்மனைக்காக நான் வாழ்வேன். ஆனால் தாண்டி வேறு யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கா சொல்லி இப்போ ஜிம் இந்த வீ எப்படி தானே பார்த்தாங்க எப்படி காதலிச்சாங்க சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிங்டம் எல்லாருக்கும் ஜிம்மில் லவ் ஸ்டோரி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம முடிச்சுட்டு பார்க்குறாங்க. ராஜமாதா சொல்கிறாங்க. சொல்லு போய் எப்படி சொல்கிறாங்க. நானும் காதலிக்கிற ஒருத்தர் அவர் பேர் பி அவர் பேர் காய் அவர் பிரின்ஸாக சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமா அவர் வந்து கிம்ஜான் கிங்டம் இருக்கலாம். ஆமாம் சொல்கிறாங்க. அதோடைய கிங்கோட பிரின்ஸை சொல்கிறாங்க. இப்போ ராஜமாதாக்கு என்ன சொல்ல தெரியல. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் ஜிம் பார்க்குறாங்க. ராஜமாதா சொல்கிறாங்க. பார்ப்பா அவங்க நம்ம எனிமி சரி அவங்க அப்பா ரொம்ப மோசமானவர். அவன் வந்து ஒரு மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டான்ப்பா. அவங்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ராஜமாதா திருமணம் பண்ணிக்கிட்டா அவரை பண்ணிப்பிறகு வேறு திருமணம் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் போயிடுறாங்க. ஜிம் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மோட ராஜமாதா வீடியோ வச்சிருக்காங்க. ஒரு அவ்வளோ அன்பா பாசமாக நடந்துப்பாரு. இவங்க 3 அம்மாக்கள் 3 பெரியம்மா இருக்காங்களா அவங்களோட ரொம்ப பாசமாக நடந்துப்பாரு. அவங்க என்னதான் புள்ளி பண்ணாலும் அதை டேவோட சாரி ஒயனடா மாதிரி புள்ளி பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம ஜிம் வந்துட்டு எல்லாரும் பாசமாக நடந்துப்பாரு. அதனால ரொம்ப அன்பா இருப்பாரு. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் மன்னிக்கணும் ஜிம்மோட மனசு சொல்கிறாங்க. இல்லை நீ அவங்க மனசு மாற்ற முயற்சி பண்ண நான் சொல்கிறேன். என்னதுக்கு ஆமாம் எனக்கு நம்ம பொண்ணுங்களுக்கே அவங்க பிடிச்ச பசங்க தான் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சு திருமணம் செஞ்சு வச்சோம். அவங்களுடைய யாருக்கு அவங்க பிடிச்சிருக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம ஜிம்முக்கும் சொல்கிறாங்க. எனக்கு பொண்ணு பசங்களை ஒரே மாதிரி நடத்தணும். என்னோட பிரின்ஸ் அவன் ஆசைப்படுறான். அவன் கண்டிப்பாக பண்ண சொல்கிறாங்க. இல்லை அவங்க அவர் வந்து மோசமான ஒரு கிம்மா சொல்கிறாங்க. தெரியும் இதெல்லாம் வீக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. வீக்கிட்ட ஆமா சொல்கிறாங்க. வர சொல்லுங்க ஏற்பாடு பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க சந்திக்க ராஜமாதா வர சொல்கிறாங்க. ஒரு கோவிலுக்கு தான் போகிறாங்க. ஜிம் வந்திருக்காரு. இப்போ அந்த பக்கம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம வீ பார்க்குறாங்க. என்ன ராஜமாதா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை காதலிக்கிறா சொல்கிறாங்க. ரொம்ப காதலிக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னாக்கா இவங்க அரண்மனை விட்டு வரணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமா அது சொல்கிறாங்க. இவங்க அரண்மனை விட்டு முழுக்க வெளில வரணும். வி அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வரேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வி சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி நான் உனக்காக வருவேன். நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நம்ம காதலிக்கிறோம். இந்த காதலில் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம கரம் பிடிப்பேன் நான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இதுக்காக இந்த காதலுக்காக இது கூட பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன வி சொல்கிறேன். இதுக்கு ஆமாம் இதுக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா எனக்கு ஒன்று வந்து கரம் பிடிக்கணும் ஒன்று திருமணம் பண்ணிக்கிறோம் ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை வாழணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்கணும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தேவத்து வீரம் விவேகம் அறிவு அழகு ஆற்றல் எல்லாமே நிறைந்த ஒரு பர்சன். ரொம்ப நிறைந்த ஒரு பையன். அவன் ரொம்ப அழகாகவே இருக்குது. எல்லாத்தையுமே ரொம்ப சிறந்த முடிவு எடுக்கிறான். சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் கூட தான் ஜிம் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பான். ரொம்ப நல்லாவும் இருப்பாங்க 2 பேரும் சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க அப்பா ஒத்துப்பாரா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஒத்துப்பாரா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த விஷயம் கிம்முக்கு தெரிய வருது. கிம்முக்கு ரொம்ப கோவதுங்க பாரு. நீ அந்த மெய்டாக இருந்தானே அப்படி ஒரு பையனை வந்து திருமணம் பண்ணிட்டா கூட ஒரு ஹைனஸாக வச்சுடைய மிஸ்டர்ஸாக வச்சுக்கிட்டா சொல்லிட்டாங்க. அப்பா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ மிஸ்டர்ஸாக வச்சுனா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீ இப்படி ஒருத்தவங்க அந்த பிரின்ஸாக இருந்தால் கூட இப்போ அதிகம் வேணாம். ஒரு மெய்டாக வந்து நீ மேரேஜ் திருமணம் பண்ணிட்டா கூட ஒருத்தவங்க நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். உனக்கு வேறு ஒருத்தவங்க திருமணம் பண்ணி வச்சுட்டு ஒரு அரசியல் திருமணமாக மாற்றிருப்பேன். ஆனால் அவன் நீ அவன் கூட வச்சுக்கிட்டு ஓகே சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ அவன் பிரின்ஸாக இருந்தாலுமே அவன் நமக்கு வேணாம். எனக்கு வந்து எதிரி நாட்டோடைய அது எதிரி கிங்டமுடைய பையன் சொல்கிறாங்க. இப்போ ஜட்டியோட அம்மா பார்க்குறாங்க. டேங்க் சொல்கிறாங்க. அம்மா நான் வந்து காதலிக்கிறேன். அவனை மட்டும் தான் நான் வந்து மனைவியாக எடுத்துப்பேன். உங்களோட சம்மந்தம் சொல்கிறாங்க பாரு. நீ வந்துட்டு அந்த பையனை திரும்ப பண்ணிட்டாக்கா அந்த கிங்டம் வந்து உனக்கு எதுவுமே கிடைக்காது. கிம்முன்ற பேர் எடுத்துருவோம். உனக்கு எதுவுமே ₹1 கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டு பார்க்குறவங்க யாருக்கு வேணும் சொல்கிறாங்க. எனக்கு சும்மா போன மரியாதை இருக்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே தேவை எனக்கு மனைவி மட்டும் வேணும் சொல்கிறாங்க. காதல் பைத்தியம் முடிச்சிருக்கோம் உனக்கு அப்படி சொல்லிட்டு
வீடு அப்பா கேட்குறாங்க. ஆமாம், அந்த 6 மாதம் அவனை பார்க்காம அந்த பேர் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போது நம்பி பார்க்குறாங்க டேங்க சொல்கிறாங்க. ஆமாம் என்னடா உன் காதல் மனைவி பார்க்காம இருந்தப்போ நான் வந்துட்டு எப்படிக்கா வீடு நடப்படமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அவன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது. அவனும் அப்படி தான் ரொம்ப காதலிக்கிறான் சரியா. அவன் பிரின்ஸாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மெய்டோட பையனாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருப்பான். எனக்கும் என் மனசில் அவன் ஒரு பிரின்ஸாக தான் இருந்தான் சரியா சொல்கிறாங்க. அவன் மெய்டோட வாசனை நான் பார்த்ததே இல்லை. அவன் மனசில் வந்து ஒரு வீரனாக இருந்தாலும் என்னை வந்து அழகாக வந்து பார்த்துப்பான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். நாங்கள் யார் என்னன்னு சொல்லி நாங்கள் காதலிக்கிறது இல்லை. நாங்கள் மனசில் காதலிச்சோம். நாங்கள் இப்போ வரைக்கும் காதலிக்கிறோம். நாங்கள் ரெஸ்ட் ஆஃப் வெறும் காதலிப்போம். அவனால ஒரு வாழ்க்கையில் வாழ மாட்டோம் சரியா. எனக்கு இந்த பதவிலாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு எதுவுமே வேணாம் சரியா. நான் ஒரு பார்க்கு குடும்பத்துக்குள்ளே போக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீடு அப்போ பார்க்குறாங்க. அது எப்படி போக சொல்லிட்டு இப்போ அவங்க வீடு அப்போ தான் பாடி கட்ட கணக்கு காமிக்கிறாங்க. டக்குன்னு தளபதிலாம் கிட்னாப் வீடு வந்து அடிச்சு போட ட்ரை பண்ணுறாங்க. நம்பிச்சு டக்குன்னு அவங்க அப்பா ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழட்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த கிங்டம்காக தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த கிங்டம்காக நிறைய பண்ணிட்டான், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் வாழ்க்கை ரொம்ப பெரிய சந்தோஷம் பார்த்ததே இல்லை. அவன் மனைவி வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிறான். அவர் காதலிக்கிற பாசனே மனைவின்னு சொல்கிறான். அப்பா வந்து காதலிக்கிறான். அவன் விட்டுருங்கப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அட்டையோட நம்ம பார்க்குறாங்க பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குடும்பம் வந்துருக்கு சரியா. நான் அவங்க வார்த்தை மாதிரி எதுவும் பண்ணதில்லை. என்னோட இடத்துல நீங்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணி கொடுத்தீங்க. நான் எதுவுமே கேட்கல சரியா. முதல் தடவை கேட்குறேன். என் பையன் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ விடுங்க சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க. என் பையன் அவனுக்கு உண்மையாக இருப்பான். அவன் என் பையனுக்கு உண்மையாக இருப்பான். அவனுக்கு ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்க சரியா. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு அம்மா சொல்கிறாங்க. வீடு அப்பா அவ்வளோ கோவம் பாரு அவங்க எனிமையோட பையன் சொல்கிறாங்க. அதுக்கு கவலை இல்லை சரியா. நீங்கள் தான் ஆரம்பத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் பகையை வளர்த்து வச்சிருக்கீங்க சரியா. நீங்கள் மட்டும் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் இருக்கீங்க. அதனால கேள்விப்பட்டேன். உங்களை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேது. உங்களோட நட்புறவாக கொண்டாட யாருமே ரெடியாக தெரியுமா. உங்களை பார்த்தாலே வெறுக்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒரு தலகணத்தில் இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்க தேவையில்லை சொல்லிட்டு நம்ம வீடு சொல்கிறாங்க. டேங் அப்படி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு அப்பா அவங்கள உங்கள் பையனோட அப்படி சொல்லி போயிட்டாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. நம்பிச்சுட்டு எதுவுமே சொல்ல வீடு போக விட்றாங்க. இப்போ நம்ம கிண் பார்க்குறாங்க. நம்பிச்சு தம்பியை சொல்கிறாங்க. அப்போ அவங்க போட்டோம் அப்படி விட்டுறாங்க. இப்போ ஒன்று ஜெனி பார்க்குறாங்க. சரி அவனுக்கு எப்படி அவன் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாட்டோம் விட்டுறாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பா டே அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டே வந்துடுறாங்க. டே அப்படி ஜிம்மோட திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடக்குது. இந்த பக்கம் ஜெஸ்ஸி ஒயன் எல்லாமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜங்கு ஜேஹோப்பு இவன் நம்ஜின் ஜின்னு கூட வந்திருக்காங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. ஜின்னு பார்க்குறாங்க. அப்படின்னா அங்கிள் சொல்கிறாங்க. அவர் கோவமாக தான் இருந்து போயிட்டார் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா வந்திருக்காங்க திருமணத்துக்கு. அவங்க அப்பா திருமணத்தை எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பக்கம் திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடக்குது. இப்போ வீடு அம்மா பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாப்பு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்க சொல்லி ப்ளஸ்ஸிங் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணுறாங்க. டேவோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி ஜிம்மில் அவங்க அழகாக வந்துட்டு ஜிம்மில் நெத்தியில் அழகாக முத்தம் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும் சேர் இந்த வாழ்க்கையில் எங்கள் பேர் ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் ஒரு நிமிஷம் கூட ஒருத்தர் மனசார வெறுக்க மாட்டோம். நாங்கள் வந்து காயப்படுத்த மாட்டோம். நாங்கள் இப்போ ரொம்ப காதலிப்போம் சொல்லிட்டாங்க. நான் உண்மையாக இருக்கும் ஒருத்தருக்கு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர் உண்மையாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என் காதல் எனக்குமே குறையாச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நம்ம ஒரு வீட்டில் வாழ முடியாமல் போய் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அப்படி ஜிம்மி ஜின்னு ஹக் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப கட்டிப்பிடிச்சி ரொம்ப அழகாக அன்பாக ஆர்வம் இப்படிதான் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இப்போ இந்த பக்கம் திருமணம் முடிஞ்சு அன்றைக்கி இரவு தண்டா நம்ம யோனிச்சுட்டு போ நம்ம காய்க்கு மறைச்சது திருமணம் நடந்துட்டு ஆனால் யோனிச்சுட்டு நான் வரமாட்டேன் சொல்லிட்டாரு. ஜிம் விட்டு வரமாட்டேன் இங்கே தான் இருக்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சரி ராஜமாதா என்ன ஏற்றுக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்றுக்கிறேன் பண்ணி எனக்கு இன்னொரு சனியில் தான் சொல்கிறாங்க. இப்போ காய் இங்கே தான் இருக்காங்க. காய்க்கு இதே அரண்மனையில் வந்துட்டு ஒரு தனி அறையெல்லாம் கொடுத்துட்டாங்க. காயும் நம்ம யோனிச்சுட்டு அறையில் இருக்காங்க. ஜிம் நினைச்சிருக்காங்க. ஜிம்முக்கு அப்படி ஒரு வெக்கம் அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ நம்ம தேங்க ஜிம்மில் வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது வீன்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இது பல நாள் கனவுடா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை வீட்டா வந்து வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டு கிட்டே போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அந்த விளக்கு அணைச்சிடுறாங்க. இப்போ ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. இப்போ ஜிமின் வீ வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே எல்லாமே போயிருக்கு. வீ பார்க்குறீங்க வெளிச்சதான் சாருக்கு வந்து வைக்கமோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அச்சோ பேசக்கூடாது சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக அவங்க போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த நாள் தான் ஜிமி அவங்க வெளில வந்துருக்காங்க. ராஜமாதை பார்க்குறாங்க. நம்ம டேங்கை வந்துட்டு அவங்க சனியில் வர அறிவிக்கிறாங்க. காயையும் நம்ம டேங்கையும் சனியில் அறிவிச்சு இதுக்கப்புறம் இந்த கிண்டல் தான் இருப்பாங்க. இந்த கிண்டல் எல்லா மாதிரியும் அவங்க கொடுங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஜெஸ்ஸோட அம்மாவுக்கு அவ்வளோ போகும்போது போகிறவங்க கூட்டத்துக்கு வைக்கிறாங்க சொல்லிட்டாங்க. ஜெஸ்ஸோ ராஜமாதை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் நீ பேச நாக்கு இருக்கா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெஸ்ஸோட அம்மாவுக்கும் அந்த ராஜமாதுக்கும் ஆக மாட்டேது. எப்போ திட்டே இருக்காங்க. அவங்க இவங்க திட்டவும் இவங்க அவங்க திட்டவும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஏன் இருக்கும் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க எல்லாரையுமே. அவங்களோட மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மினுடைய வீண்டா இந்த மாதிரி பயிற்சி பழகுறாங்க. ராஜமாதாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு தெரியல எல்லா வித்தையும் உன் மனைவி கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக 2 மாதத்தை அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை வின் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. இப்போ டைம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை வின் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. இப்போ வீ பார்க்குறாங்க. என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அந்தளவுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டியா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வின் பண்ணுவேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாம் ஜிம்மில் 2 பேரும் ஒரு மாதிரி கண்ணாடி பேசிக்கிட்டே வந்து சண்டை போட்டுருக்காங்க. அது பக்கம் காய் ஒழிச்சு பார்க்குறேன் ஒழிச்சு பார்க்குறேன். டே என்னை விட்டு கொடுறா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. பேபி அதை விட்டு கூட முடியாது சொல்கிறாங்க. விட்டு கொடுக்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட பார்த்து சொல்கிறாங்க. இதை கஷ்டப்படணும். ஆமாம் இன்னைக்கு வெளில தூங்க வைப்பா சொல்கிறாங்க. வெளில தூங்கணும் மாமன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ வேணாம் சொல்லிட்டு காயை விட்டு கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் முடிஞ்சு மாட்டிட்டு இருக்காங்க காயை போட்டு.
நம்ம அந்த பக்கம் ஜிம் டேவும் பார்த்தா கண்ணாலே பேசிட்டு இருக்காங்க. இருக்கு உனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. பார்த்துக்கா ஜிம் சொல்லிட்டாங்க. 2 பேரும் அழகாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மாவும் அது நம்ம ஜிம்ல அப்பா பார்த்து ரசிக்கிறாங்க. நம்ம பசங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆமாம் நம்ம பையனும் நம்ம தனியில் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவனா சின்ன வயசுல பார்த்துட்டு ரொம்ப நல்லவன் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப நல்லவன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை எல்லாரோட மனசு மக்களோட மனசில் இடம் பிடிச்சவங்க. மக்களுக்காக வாழ்ந்தவன் சொல்கிறாங்க. அப்படி அவன் கிங்டம் நல்லா பார்த்துப்பான் சொல்கிறாங்க. ஜிம்லையும் சரி கிங்டம் சரி நல்லா பார்த்துப்பான் சொல்கிறாங்க. ராஜமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே மறுபடியும் சொல்கிறாங்க. ஆமாம் ராஜமா தான் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. போரில் ஜிம் டேட்டையும் ஒன்றா தான் போகிறாங்க. நீ ஜிம்மில் கையை கொடுத்துட்டு அழகாக போர் வந்து எவ்வளோ சண்டை போகிறாங்க. வார் போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு சந்தோஷமாக இருக்குது. டே கூட அப்படி இருக்குது. டே வந்துட்டு இருக்கேன் அவ்வளோ போர் புரியுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. 2 பேரும் அப்படியே ஒன்றா நின்று குதிக்கிறோம். அப்படியே சண்டை பறந்து அப்படியே நீ வந்து ஜிம்மில் தூக்கி விட சுற்றுறாங்க. எப்போ அவரும் காலையில் உதச்சி தள்ளுறாங்க. ஒவ்வொருத்தங்க அவ்வளோ அழகாக இருக்குது. காய் வந்து அப்படி தான் அவங்க சண்டை பயிற்சி அவ்வளோ அழகாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. இப்போ அப்படி 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. இப்போ ஜிம் பார்க்குறேன் கிராண்ட்மா நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க. நான் என்னப்பா செல்லம் கொடுத்து கெடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா அவன் எப்படி சேட்டை பண்ணுறா சொல்லிட்டாங்க. பாருப்பா 1.5 வயசு குழந்தை அவனே சேட்டை பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை இப்போவே வந்துட்டு அவனுக்கு என்ன ஒரு மாதிரி பிரின்சிபல் நடந்துக்கலாம் சொல்கிறாங்க. பிரின்சிபல் பா சொல்கிறாங்க. பார்க்லின்னு அந்த பார்க் பேர சொல்ல செகண்ட் பிரின்ஸில் சொல்கிறாங்க. ஏன்னா காமா இதுக்கப்புறம் நான் பிரின்ஸ் இல்லை நீ பிரின்ஸ் தான். நீ கொஞ்ச நாள் தான் வந்து பிரின்ஸாக இப்போ கிங்காக மாறிட்ட சொல்கிறாங்க. நான் கிங்கில் என் டே தான் கிங்கு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் இவன் அடுத்த பிரின்ஸாக மாற போகிறாங்களா சொல்கிறாங்க. இவன் டே ஒன்று 2 பேரும் மிக்ஸ் பண்ணி பிறந்திருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. அவங்களுக்கு எல்லா திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயசுல எவ்வளோ திறமைகள் அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் 1.5 வயசு தான் ஆகுது. இப்போ இன்னொரு குழந்தை வருது. கிராண்ட்மா அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க ஜுன்னு சொல்கிறாங்க. ஜுன்னுன்றது யாருனாக்கா நம்ம காய் என்ற ஜோனோட பையன் தான். ஓகேவா 2 பேரும் 2 குழந்தைங்க ஒரே வயசுல தான் இருக்காங்க. இப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு என்னை தூக்குங்க சொல்லி தூக்கணுமா பார்த்துட்டு கொஞ்சிட்டாங்க. நம்ம யூனிட்டோட அம்மா யூனிட்டோட பையனே நம்ம கிராண்ட் வந்து ரொம்ப பாசமாக வச்சுப்பாங்க. இவங்க அம்மாவும் நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி மாதிரி நினச்சி கூட பார்க்கணும்னா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அந்த வீட்டில் ஒரு மேடு மாதிரி இருப்போமா கிம்முலாம் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்கிறாங்க. என்ன உன்னுடைய அந்த சகோதரிகள்லாம் அப்போ புள்ளி பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. யார் ஜெஸ்ஸி ஒயனோட அம்மா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அவளை விட அப்படி சொல்கிறாங்க. ஒயன் அம்மா கூட பரவாயில்ல. ஜெஸ்ஸியோட அம்மா விசோட அம்மா தான் ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. வீடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேர் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்குள்ள இப்போ நம்ம ஏவோட அம்மா இருக்காங்க. அந்த பேபி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குற லேன் அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட் மாஸ்டர் ஓடி போகுது. இப்போ நம்ம லேன் நம்ம அவங்க தூக்குறாங்க. டேயோட அம்மாவை எப்படி செல்லம் சரி நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது ஒன்று தான் எனக்கு கூட்டிகிட்டு போக முடியல. எனக்கு அவர் என்ன கோமா இருக்கா சொல்லிட்டாங்க. யார் இப்படி பேபி கேட்குது. அதுவும் கிராண்ட் பா சொல்லிட்டாங்க. அச்சிச்சோ பேபி சொல்லிட்டு நம்ம டேயோட ரொம்ப அழகாக ஹாப்பியாக கொஞ்சிட்டு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிருக்காங்க. பொருள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எப்படி இருக்கான்னு சொல்லி நல்லா இருக்கான் பாணி எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி பிளஸன்ஸ் வாங்கிறாங்க. பார்த்துப்பா ப்ரெக்னெண்டாக இருக்கா பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பிறக்கும் என்ன குழந்தை பிறக்கும் பையனா பொண்ணு அப்படி கேட்டுருக்காங்க. தெரியலையே சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக பொண்ணு தான் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப சேட்டை பண்ணுறேன். எனக்கு அழகான பொண்ணு வேணும் ஜிமின் மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ராஜமா பார்க்குறாங்க. பொண்ணு பையனும் அவங்க செகண்ட் வருஷம் இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க. நான் சொல்லிட்டேன் என்னமா என்னங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியுமா வாழ்க்கை முழுமையாக ஆயிடுச்சு பாரு. டேங்க ஜிம்லையும் பார்த்துக்கிறாங்க. அந்த கிங்டம் பார்த்துக்கிறாங்க. ஜிம்ல அப்படி தான் வேறுத்துக்கும் பொருத்தமாக இருக்கா நம்ம டேங்க்கு டேயும் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல சொல்லிட்டாங்க. ஆமாங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது. ஜெயஹோப்பு ஜெஸ்ஸி சொல்லிட்டு எல்லாரும் அவங்க குடும்பமாக அப்படி இப்படி அழகாக செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ ஜெயஹோப்பு நம்ம அவன் என்ன அதுக்கப்புறம் ஜெஸ்ஸி அண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு நம்ஜினுக்காரன் அப்பப்போ நம்ம ஜிம்மில் வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க அப்பா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மற்றெல்லாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க. அழகாக போயிட்டுருக்கு. நாட்கள் போக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அப்படி ஜிம்முக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு அழகான க்யூட்டான கேர்ள் போய் பிறந்திருக்கா. ஜிம் பார்க்குறீங்க. உங்கள் பொண்ணு பார்த்தது பிரின்சஸ் தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கண்டக்கதே சொல்கிறாங்க. அப்படி அவங்க கண்டக்கதே நான் சொல்லிட்டு கிட்ட வராங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது பையன் ரொம்ப சேட்டப்பிச்சவனாக இருக்கான். பொண்ணு கொஞ்சம் சாந்தமாக இருப்பான்னு நினைக்க சொல்கிறாங்க. ஆமாம் இவன் பார்க்கறதுக்கு இல்லை இப்போ ஒயின் இருக்க மாதிரி கதை சொல்கிறாங்க. ஆமாம் ஒயின் மாதிரி இருக்கா சொல்கிறேன். ஃபேஸ் வந்து ஒயின் மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஒயின் ஜெயிச்சாலும் நல்லா பேசுகிறாங்க. ஜிம்கிட்ட ரொம்ப பாசமாக தம்பிட்டு பாசமத்தோடு இருக்காங்க. இப்போ அவளுமே அப்படி தான் அவங்க சகோதரிகளுக்கு என்ன வேணுமோ சொல்லிலாம் பார்த்து பண்ணார். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் அவங்க தேவையான சீரெல்லாம் அழகாக கொடுத்து விட்டுருவாரு. அவருக்கு பொறுப்பெல்லாம் கரெக்டாக நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பம். ஜிம் பார்க்குறேங்க வீன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து பாசமாக சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு வந்துட்டு எப்பவும் நீ தான் பிரின்ஸஸ் சரியாக சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நீ தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்களும் எனக்கு அப்படி தான் அப்படி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. அப்படியே காய் வந்துட்டு பார்த்தா காய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. ஏன்டா உங்களுக்கு சேட்டை பண்ணுறான் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் குழந்தை சொல்லிட்டாங்க. என்னமோ போய் ரொம்ப சேட்டை பண்ணுறாடா சொல்லிட்டாங்க. சரி விடு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் வளர அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக அந்த பார்க்க கிங்டமில் அழகமாக ஆகிட்டு இருக்கு. இதோடைய அந்த ஸ்டோரியை நாங்கள் ஏன் பண்ணுறோம். ஓகேவா இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு பிடிச்சதான்னு தெரியல. எனக்கு குருவலாக எனக்கு கொடுக்க வரல. ஓகேவா எனக்கு அந்த குருவலாக வராது. அதனால தான் இதை ஏன் பண்ணுறேன். ஓகே பிடிச்சிட்டு நம்புறேன். மேபி எங்கேயாவது உங்களுக்கு பிடிக்காம எந்த டிசப்பாயின்மெண்ட் மேக் பண்ணியிருந்தேனாக்கா சாரி. ஓகேவா பாய் டேக் கேர் எவ்ரிவன்.